அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். LKS Gold House இன் 100வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. அதாவது கம்மி இல்லங்க, இப்போ ரொம்ப கம்மி. LKS Gold House, டி நகர் மற்றும் தாம்பரம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். LKS Gold House இன் 100வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. அதாவது கம்மி இல்லங்க, இப்போ ரொம்ப கம்மி. LKS Gold House, டி நகர் மற்றும் தாம்பரம். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். எல்லாருக்கும் வணக்கம். நான் ரஜிராஜ் தேம்பாவன். அபி வர்சஸ் பிக் பாஸ் ஷோக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அக்கா வணக்கம். அக்கா எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சோ மக்களே, அபி வர்சஸ் பிக் பாஸ் ஃபேமிலிக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி எங்க ப்ரொடியூசர் கிட்ட, யோ என்னையா சிம்பு மாநாடுல லூப்ல மாட்டின மாதிரி 2-3 டைம் ஆடு போட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஏன் ஆடி பண்றீங்க நீங்க? அவ்வளவு விசுவாசியா இருக்காரு, ஸ்பான்சர்ஸ்க்கு அவ்வளவு விசுவாசியா இருக்காராம், காமிச்சிக்கிறாரு. அது கொடுத்த காசுக்கு கூவுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான். ஓகே, நெக்ஸ்ட் போலாம். ஓகேக்கா, ஓகே. இன்னைக்கு ஷோ எடுத்தோன்னு வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு பஞ்சாயத்துக்கா. ஏன்னா சாண்ட்ரானாலே பஞ்சாயத்துனாலே சாண்ட்ரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. எனக்கு வந்து திவ்யாவை பார்க்கும்போது இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பாய் ஃப்ரெண்ட் மாட்டுவாங்க தெரியுமா, மூட்சிங்ல இருக்கும்போது எதுக்குன்னே இருக்காது, சம்பந்தமே இருக்காது, ஆனா வசம் வாங்கிட்டு போவானுங்க. அந்த மாதிரி திவ்யா தெரியுதுக்கா. உங்களுக்கு என்னங்க அந்த பிரச்சனை? என்ன பிரச்சனைக்கா? அது ஒண்ணுமே இல்லைங்க. இப்போ ஒருத்தர் போகும்போது அந்த பெட்டோட ஸ்பேஸ் காலியாகும், அந்த பெட்டோட அந்த கீழே ட்ராயர் ஸ்பேஸ் காலியாகும் துணி வைக்கிறதுக்கு. அதில் ஒரு டிஸ்கஷனில் நீ இது அங்கே வச்சுக்க போறியா பண்ணுறியானா, சரி நான் அங்கே வச்சுக்கிறேன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நார்மலாக தான் பேசிச்சு. இந்த மாதிரி தான் கடகடன்னு போய் துணியெல்லாம் தூக்கி போட்டுச்சு. நீ ஏன் பண்ணுற, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னா கேட்டாங்க இவங்க. உடனே உனக்கு இப்போ என்ன வேணும், என்னை இப்போ வெளில போ சொல்றியா, உனக்கு ஹியூமனிட்டி இல்லையா, அது இல்லையா, இது இல்லையா? பா, நான் சொல்லலை உங்களுக்கு. பிரஜின் அமிச்சா ஒரு கேம் ஒன்னு ஆடுவாங்க சாண்ட்ரான்னு நான் சொன்னா இல்லையா? அது வீட்டுக்கார் போன சோகத்துக்கு பண்ண டிராமா மாதிரி தெரியல, ஓகேவா? ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா முட்டாளும் என்ன நினைச்சுன்னு இருக்கிறாங்க, ஐயோ பிரஜின் போன வாட்டியே கெமியோட இது பண்ணமே அவங்க அழுது ரொம்ப இமோஷனல் ஆயிட்டாங்க, இந்த வாட்டி இமோஷனல், ஸோ அந்த சோகத்துல இருக்காங்கன்னு சொல்லி முட்டாளுங்க நினைச்சுன்னு இருக்காங்க கண்டஸ்டன்ஸ். நம்ம முட்டாள் கிடையாதுல்ல. அதுவும் நான் என் கண்ணுக்கு வந்து அது வந்து பிரஜின் போன சோகம் கிடையாது, வெஞ்சன்ஸ், வைத்தறிச்சல் திவ்யா மேல. அதே அன்னைக்கு நைட்டு நடந்தது. அதை அப்படியே பேசிட்டு இருக்கும் போது அவங்க கான்வர்சேஷனுக்கே வருவோம். அடுத்த நாள் ஈவினிங் ஒரு கான்வர்சேஷன் வைக்கிறாங்க பார்வதி கிட்ட கார்டன் ஏரியால, பாத்தீங்களா? ஆமா, பார்வதி பயங்கரமா ஏத்தி விட்டாப்ல பார்வதி எனக்கு பாக்கும்போது. ஆனா எனக்கு அதை பார்க்கும்போது என்னன்னா, சாண்ட்ராவோட ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, ஏங்க அவங்க சந்தேகப்படுறாங்க, திவ்யாவை சந்தேகப்பட்டிருக்காங்க. பிரஜின் வந்து ஒரு சிஸ்டரா கேர் பண்ணதோ கன்சர்ன் பண்ணதோ நிறைய இடத்துல சப்போர்ட் பண்ணதோ அவங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கு. நான் என்ன கேக்குறேன், ஒரே வீட்டுக்குள்ள இவ்வளவு இருந்து பண்ணதே உனக்கு சந்தேகம், நீ எல்லாம் என்ன 19 வருஷம் வாழ்க்கப்பட்டு ஒரு புருஷனை நம்பாம அந்த யோகியத்துல வாழ்ற? எனக்கு நல்லா தெரியுங்க, பிரஜினும் திவ்யாவும் பக்கா பிரதர் சிஸ்டர் மெட்டீரியல் தாங்க பண்ணாங்க வீட்டுக்குள்ள. அதுல எந்த ஒரு தப்பும் என் கண்ணுக்கு தெரியல. ஆனா இந்த மேடம் எவ்வளவு மனசுக்குள்ள அது வச்சிருக்கு பாருங்க. என் புருஷன் என்ன, அதாவது தும்பிக்கப்படணும்ன்றது யாருக்கு கொடுத்தாரு? சாண்ட்ராக்கு கொடுத்துட்டு தொடரணும்ன்றது யாருக்கு கொடுத்தாரு? திவ்யாக்கு கொடுத்தாரு. இந்த எலிமினேஷன் வீக் இல்லாம அதுக்கு முன்னாடி வீக் அது நிறைய இடத்துல வந்து திவ்யா இப்ப கொஞ்சம் சோர்ந்து உட்காந்தாலும் இது பண்ணாலும் திவ்யா என்ன ஆச்சு, திவ்யா ஏன், அது கண்டிப்பா சிஸ்டரா தான் அவரும் பழகினாரு, அந்த அம்மாவும் பிரதரா தான் நினைச்சு பழகுச்சு திவ்யா. திவ்யா சாண்ட்ரா கிட்டயும் ஒரு அன்பு பாசம் இருந்தது, சாண்ட்ராக்கா என்னக்கான்ட்டு அதே பிரஜின் கிட்டயும் இருந்தது. அந்த கன்சர்ன் அவரும் காமிச்சாரு. அதை நான் அந்த வகையில தான் பாக்குறேன். ஆனா இந்த அம்மா மனசுல அந்த சந்தேக புத்தியோட வெஞ்சன்ஸோட வன்மத்தோட இருந்திருக்குல்ல. அது நீங்க சந்தேகம்னு சொல்றீங்க, அது வந்து வைஃப் மெட்டீரியல் இருந்து பாக்கும்போது பொசசிவ்னஸ் எடுத்துக்கலாம்ல. பொசசிவா? ஏன் அவங்க வீட்டுக்கார் வந்து தங்கச்சின்னு கூட பொம்பளை கிட்ட பழக கூடாதா? சார் நான் ஒண்ணு கேக்குறேன், வீட்டுக்கு வந்த புதுசுல பாரு வந்து சைட் அடிக்கிற நானே அப்படின்னு பிரஜின் கிட்ட சொன்ன அன்னைக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாருவோட சேர்ந்து கூத்தடிச்ச, அதுக்கப்புறம் பாருவோட சேர்ந்து கூத்தடிச்ச. இப்ப அதுதாங்க இட் மேக்ஸ் டிஃபரன்ஸ். ஏங்க ஒரு தப்பு நடந்து சந்தேகப்பட்டு தப்பான பார்வையில பார்த்தா ஓகே, ஒண்ணுமே நடக்காத விஷயத்த நீ கிரியேட் பண்ணிக்கிட்டு உன்னோட வைத்தறிச்சல் உன்னோட பொறாமைக்கு மாத்த, ஏங்க அது எவ்வளவு பெரிய பேட் நேம் உருவாக்குறாங்க இவங்க நினைச்சுன்னு இருக்காங்க. இவங்க வீட்டுக்காரையும் கெட்டவங்களா ஆயிட்டாங்க.
இல்ல நம்ம ஒரு விஷயம் பேசியிருந்தோம். என்ன பேசணும் நம்ம? எலிமினேட் ஆயிட்டு வெளியில போகும்போது நீ புரிஞ்சுப்ப. நான் என்ன தெரியுமா புரிஞ்சுக்கிட்டேன்? பிரஜின் கிட்ட சொன்னாங்கல்ல, நீ வெளியில போய் விஜய் பாரு, நீ எலிமினேட் ஆனதுக்கு உனக்கு ரீசன் புரியும்னு. ஆனா நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, அந்த வாரம் அப்புறம் விஜய் சேதுபதிக்கும் பிரஜினுக்கும் ஒரு ப்ராப்ளம் ஆச்சுல்ல. ஆமா. சோ அது வந்து பெரிய இஷ்யூ ஆயிருக்கும், பண்ணியிருக்கோம். அப்படி அதை மீன் பண்ணி இந்த அம்மா சொல்லுதுன்னு நினைச்சேன் சாண்ட்ரா. ஆனா கிடையாது. அவங்க திவ்யாவை தான் டார்கெட் பண்ணி சொல்லிருக்காங்க. அதை தானே பார்வதி கிட்ட சொல்றாங்க. நான் ஆமா. சொன்னேன் பிரஜின் கிட்ட, நீ வெளியில போய் பாரு உனக்கு புரியும்ட்டு. திவ்யாக்கு ஊட்டி விடுறது என்ன, கவனிக்கிறது என்ன, பண்றது என்ன? ஐயோ ஏக்கா எனக்கு பக்கா ஈவில்ங்க. டவுட்டே வேணாம். அவங்க ஃப்ரெண்ட் வந்து சொன்னாங்கல்ல, ம். அந்த ஃபுட்டேஜ்ல இருக்கு பாருங்க, பக்கா ஆமா. ஈவில் வில்லனிஷ். டவுட்டே வேணாம். சொந்த புருஷனை, இத்தனை வருஷம் வாழ்ந்த புருஷனை குறைச்சி எடுத்துட்டு வந்து ரோட்ல போட்டாச்சு. இத்தனை நாள் சாண்ட்ராக்கா இதே நேத்து நைட்டு, அதாவது நைட்டு கத்துன சாண்ட்ரா இடத்துல வேற யாராவது இருந்தா திவ்யா எப்படி பிஹேவ் பண்ணிருக்கும் தெரியுமா? ஏக்கா வேற மாதிரி சாண்ட்ரான்றதுனால தான் பொறுமையா வாயை பொத்திக்கிட்டு இவங்க எல்லாம் கூப்பிடும் போது கூட நான் எதுவும் பண்ணல, நான் எதுவும், ஏன்னா உண்மையாவே அவ எதுவுமே பண்ணல, ஏக்கா எதுவுமே இல்ல பண்ணல. எனக்கு ஒண்ணு புரியல. சந்தேகப்படுற உன் புருஷன் போனதுக்கு அதுதான் காரணம்னு வேற நீ வீட்டுக்குள்ள அதை பப்ளிசிட்டி பண்ற. உன் புருஷனுக்கும் வெளில போய் பாருன்ற. அப்ப இத்தனை நாள் நீ நடிச்சிருக்கியா? நீ திவ்யாவை யூஸ் பண்ணிருக்கியா? விஜய் டிவியை தாங்க கேள்வி கேட்கணும். அதாவது திவ்யா உங்களை வந்து, அது ஞாபகம் இருக்கா? இவங்க வந்து ஜெயிலுக்கு போக சொல்லும் போது வீட்டு டாஸ்க் எல்லாம் பண்ணாம ஒரு டிராமா போட்டு 2 பேர் ஜெயிலுக்கு போனாங்க. ரொம்ப தாமதம் பண்ணி ஜெயிலுக்கு போனாங்க. அப்ப அந்த ஆமா. வீக்கெண்ட்ல என்ன கேட்டார் விஜய் சேதுபதி? சாண்ட்ரா நிழல்ல திவ்யா இருக்க கூடாது திவ்யா அப்படின்னு இருக்கிறாங்களா சொல்றதை விட்டுட்டு நீங்க திவ்யாவோட இதுல சேர்ந்து உங்க கேமை சாண்ட்ரா. கெடுத்துக்கிறீங்கன்னு. இதுதான் இப்படி எல்லாம் பண்ணாதான் இப்ப வந்துருச்சா? இப்ப எவ்வளவு பிரச்சனைக்கு வந்து நின்று இருக்கு. நான் சொல்லட்டுமா? இப்போ சாண்ட்ரா திவ்யா எல்லாரையுமே வச்சு அந்த மாதிரி தான் கேம் விளையாடி இருக்கு. ஆமா. ஏக்கா இன்னைக்கு நல்லா பழகின பொண்ணையே இவ்ளோ பேசுறாங்களே, பண்றாங்களே, அசிங்கமா இல்ல? ஏக்கா எனக்கு இப்பயுமே என்ன தோணுதுன்னா, பிரஜின் வந்து ஒரு டைம் வந்து பார்வதி கை வைக்கும்போது இப்படி என் மேல கை வைக்காதீங்க, எனக்கு பிடிக்காது, எனக்கு அதெல்லாம் வேண்டாம்னு ஒரு டைம் சொன்னாப்ல. எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, சாண்ட்ராக்கு பயந்துட்டு தான் அவர் இதெல்லாம் பண்ணாரா அப்படிங்கிற மாதிரி தோணுதுக்கா. இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அவங்க பர்சனல் லைஃப் நம்மளுக்கு தெரியாது. ஆனா நம்ம இங்க நடக்கிறத வச்சு பார்க்கும்போது, உன் கூடயே அந்த வீட்லயே டிராவல் பண்ணிருக்காரு உன் வீட்டுக்காரர். உனக்கு அவ்வளவு கூடவா டிஃபரன்ஸ் தெரியாது? ஒரு பொண்ணு கிட்ட தங்கச்சியா பழகுறாரா, தப்பா பழகுறாரா, இல்ல அந்த பொண்ணு அண்ணனா பாக்குதா, தப்பா பாக்க, அவ்வளவு கூடவா டிஃபரன்ஸ் தெரியாது உனக்கு? நம்பிக்கை இல்லையா? கூர்க்கமான புத்தி, நல்ல எண்ணமே கிடையாது. அப்போ அந்த வயிற்றுச்சல். அப்ப பிரிஜன் இருந்திருந்தா நீ நார்மலா பேசியிருப்பியா? எனக்கு இப்போ ஒண்ணு ஸ்ட்ரைக் ஆகுதுங்க. இந்த அம்மா ஞாபகம் இருக்கா? கார்டன் ஏரியால போய் அழுது, எங்க அப்பா இறந்த மாசம் ஆமா. இந்த மாசம் நான் ஃபீல் பண்ணக்கூடாதான். ஆனா மத்தவங்க எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசி திவ்யா கிட்ட மட்டும் கத்துச்சு. ஞாபகம் இருக்கா? ஆமா. திவ்யா இப்போ அப்பயும் திவ்யா எனக்கு வசமா தோணுது. ஏன்னா இருந்தாப்ல. பிரஜின் சொன்னாரு, என்ன சொன்னாரு? இந்த மாசம் கிடையாது, அவங்க அப்பா இறந்த மாசம், மேபி பிறந்த நாளா இருக்கும், அவங்க அப்பா ஜனவரி தானே இறந்தாருன்னு சொன்னாரா இல்லையா? ஆமா. அப்போ அப்பவே அதெல்லாம் யோசிச்சு மண்டையில போட்டு குழப்பி அந்த கோவத்தை ஆல்ரெடி திவ்யா கிட்ட காமிச்சிட்டாங்க. வெளி உலகத்துக்கு காமிக்கல. திவ்யா கிட்ட ஆல்ரெடி அவங்க நினைச்ச ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. இப்ப அதெல்லாம் ரிலேட் பண்ணி பாருங்க. இதெல்லாம் மனசுல வச்சுதான் அப்பவே அவங்க திவ்யா வம்பிழுத்து இருக்கிறது, சண்டை போட்டது. ஆனா அதுக்கப்புறம் மறுபடி நார்மலாகி நல்லா பேசியிருக்காங்க, பண்ணியிருக்காங்க. இப்ப பிரஜின் போன உடனே எனக்கு என்ன தெரியுமா, இது நீ உனக்கு சிம்பத்தியா திரும்பவும் சாண்ட்ரா நினைச்சிட்டு பண்ணாங்கன்னா அதை விட முட்டாள் உலகத்துல எவனுமே இருக்க முடியாது. இல்ல ஏக்கா எனக்கு என்னன்னா, கூட இருக்கிற ஒரு ஹஸ்பண்ட், இப்ப கேர்ள் ஃபிரெண்ட் இதெல்லாம் விடுங்கக்கா, உள்ள வந்து சில நேரம் இதுவாகுது, அதெல்லாம் வேற. ஹஸ்பண்டுங்க 19 வருஷங்க, இன்னுமா அந்த மனுஷன் மேல ஒரு நம்பிக்கை இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அப்ப என்ன அவரையும் அசிங்கப்படுத்தியாச்சு, இன்டைரக்டா அவரையும் அசிங்கப்படுத்தியாச்சு. இப்ப திவ்யாவை என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு பாருங்க. இப்ப என்னெல்லாம் பார்வதி கூட சேர்ந்துட்டு, யார் யார் கூட சேர்ந்துட்டு திவ்யாவை என்னெல்லாம் டார்கெட் பண்ணுவாங்கன்னு மட்டும் நம்ம பார்த்துட்டே இருக்கணும். அந்த மாதிரி நினைக்குது. அந்த மாதிரி சாதகமா திரும்பவும் கிடையவே கிடையாது. ஏக்கா எனக்கு வந்து திவ்யா பார்க்கும்போது பாவமாவும், இப்ப சாட்டர்டே சண்டே எபிசோட்ல பார்த்தாலும் திவ்யா தான் ரோஸ்ட் வாங்குறாப்ல எல்லா இடத்துலயும். திவ்யாவுக்கு வந்து ஒரு அதுதாங்க கரெக்டான சொல்றேன், விஜய் டிவி வந்து தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கு. அதாவது ஒருத்தவங்க கிட்ட இந்த கண்டென்ட் வேணும், நம்ம ரொம்ப அனுத்துறோம்னா, ஆனா ஒரு வாரம் வச்சு செஞ்சதுக்கு தான் நான் வீட்டுக்கு போறேன், அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு வந்து பேசி அந்த டயலாக் எல்லாம் விட்ட உடனே, அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்த உடனே ஒரு டிராமா பண்ணாங்கல்ல. ஆமா. பண்ணாங்களா இல்லையா? அவங்களுக்கு அதாவது சேனலுக்கு வந்து டிஆர்பி வேணும், இது வேணும். எனக்கு தெரிஞ்சு அந்த வீக்கெண்டே கூட எதுக்கு சாண்ட்ராவை ரோஸ் பண்ணிருப்பாங்க நான் சொல்லவா? பிக் பாஸ் சொல்ற பேச்சு கேட்காம வேலை செய்யாம இருந்தது, பிக் பாஸையே கண்ணை மூடிக்கோங்க அடுத்த சீசன் சொன்னது, இதுக்கெல்லாம் தான் வீக்கெண்ட் ரோஸ்ட் பண்ணிருப்பாங்க தவிர்த்து. இப்போ நான் சொல்றேனே, இது இன்னும் கொஞ்சம் பொருளாங்க பண்ணுச்சுன்னா இது வீக்கெண்ட்ல அட்ரஸ் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். இந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த ஒரு இது இருக்கும். அட்ரஸ் பண்ணுவாங்களா?
பண்ணுவாங்களா? 90% எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு. பிபி டீம் மேல நம்பிக்கையே போயிடுச்சு. கேட்பாங்களா இல்லையான்ட்டு எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு. இது எனக்கு ஒரு இடத்துலயுமே இல்லைங்க. அவங்க மேல இருந்த ஸ்டாண்டர்ட் ஃபுல் ஆல்ரெடி அவங்க பண்ண சில விஷயங்கள ஸ்டாண்டர்ட் குறைஞ்சிருச்சு. ஓகே, இப்ப பேக் டு நார்மல் வந்து ஒரு விஷயம் பண்றாங்க. ஓகே, பட் இது எங்கேயோ டவுட் இடிக்குது. சரியில்ல, சரியில்ல, சரியில்லன்னு எனக்கு தோணிட்டே இருந்தது. இப்ப என்னெல்லாம் வெளியில வருது பாத்தீங்களா? என்னெல்லாம் அப்போ நேத்து நைட்டு உன் புருஷன் போனதுக்கு நீ அழுவல. உன் புருஷன் வந்து ஊட்டி விட்டது, பண்ணது, தங்கச்சியா நினைச்சு பழகுனது உன் கண்ணுக்கு தப்பா தெரிஞ்சு அதை வச்சு நீ அந்த பழி வாங்குற குணம் வெளியில வந்துதான் நீ டார்ச்சர் பண்ணிருக்க. எனக்கு புரியல. என்ன பிரஜின் வந்து ஒரு கண்டஸ்டன்ட், என்ன குடும்பம், சொந்த குடும்பம், பர்சனல் லைஃபா பிரிஞ்சு போச்சு. இன்னொன்னு இவங்க பொதுவா வீட்ல இருக்கிறவங்களே என்ன நாமினேட் பண்ணீங்க ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி? இவங்களுக்குள்ள இமோஷனல் பாண்டிங் இருக்கு, அது மத்தவங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி தானே நாமினேட் பண்ணீங்க. இன்னைக்கு அதே பிரஜின் வெளில போகும்போது ஏன் பூச்சி பிடிக்கிறீங்க அந்த இடத்துல? உடனே திவ்யா அவங்க வேற எதுல இருக்காங்க, வந்து சாண்ட்ரா அந்த யார் வந்து சபரியும் ரம்யாவும் அப்படி இது பண்ணி கூட்டிட்டு போறது, அது பத்தி ஏன் இது பண்றீங்க? அவங்க வேற எதுலயும் இருக்காங்கன்னு ஹியூமனிட்டி இல்லையா, ஒரு கைண்ட்னஸ் இல்லையா, ஏன் என்ன இப்படி பண்றீங்கன்னு அந்தமா ஒரு பக்கம் உட்காந்து நடிச்சுன்னு இருக்கு. ஏன் வீடு இந்த ஸ்பேஸ் குடுக்குறீங்கன்ற நானு சாண்ட்ராவுக்கு இந்த சின்ன விஷயம் கூட தெரியும். ஏன்னா திவ்யா இவ்வளவு பெரிய பிளாட்ஃபார்ம்ல வந்து அந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணா திவ்யாவோட கெரியர் என்ன ஆகும், பர்சனல் லைஃப் என்ன ஆகுங்கிறது ஒண்ணுமே ஆகாதுங்க. ஒண்ணுமே ஆகாது. அவ்வளவு முட்டாள் கிடையாது ஊர் உலகம். ஊர் உலகம் அவ்வளவு முட்டாளே கிடையாது. நான் 100% அடிச்சு சொல்வேன், அது பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப் தான். அந்தமா வயிற்றுச்சல்ல வந்து எதுக்கு சந்தேகப்படணும், எதுக்கு நியாயமா நடந்துக்கணும். இன்னொன்னு நான் கேக்குறேன், பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல இன்னொருத்தன் புருஷன் கூட சுத்துறதுக்கு திவ்யா வந்து வீட்டுக்குள்ள ஏதோ நம்ம கிட்ட இவங்க நல்லா பழகுறாங்க, இவங்க ஒரு இமோஷனல் சப்போர்ட்டா நம்மளுக்கு இந்த வீட்டுல இருப்பாங்கன்னு தானே மரியாதை கொடுத்து பழகுது. ஏன் உனக்கு மனசுல அவ்வளவு இருந்திருந்தா திவ்யாவும் பிரச்சனையும் உட்காந்து நீங்க 2 பேரும் அப்படி பேசுறது பண்றது பிடிக்கல, எனக்கு அது பண்ணாதீங்கன்னு அட்லீஸ்ட் உன் புருஷனை கூப்பிட்டு பர்சனலா சொல்லிருக்கலாம். திவ்யா கிட்ட சொன்னா பிரச்சனையாகும். ஏன்னா இந்த வீட்டுல வந்துதான் உனக்கு திவ்யா க்ளோஸ் ஆகுறாங்க. பிரச்சனை கூப்பிட்டா அச்சு இந்த மாதிரி பண்ணாத கொள்ளாத, எனக்கு பாக்கிறதுக்கு பொறாமையா இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே. இத்தனை நாள் ஒரு டிராமா போட்டுட்டு இப்போ ஒரு டிராமா போட்டு உன் புருஷனுக்கு வேற இன்ட்டு கொடுத்த அப்புறம் வெளியில போய் பாரு உனக்கு புரியும்ட்டு அசிங்கமா இல்ல? இதுக்கு வந்து பாரு, நீங்க 2 பேரும் திவ்யாவை இப்படி முன்ன வச்சு ஒண்ணு பண்ணீங்க. ஆனா திவ்யா உங்களை அப்படி நினைச்சாங்க எனக்கு தெரியல. அது பாத்துக்கோங்க. எதுக்கு உனக்கு கொளுத்தி போடுற வேலை? பார்வதிக்கு எதுக்கு இந்த கொளுத்தி போடுற வேலை? இன்னைக்கு ஃபுல்லா மேடம் வந்து அங்கங்க கொளுத்தி போட்டு ஆனந்தம் பயங்கர ஆனந்தம்ல இருந்தாங்க. ஆக்சுவலா இந்த கொளுத்தி போடுற வேலையை வந்து சிறப்பா பண்ணாப்ல இன்னைக்கு பார்வதிங்கிறது. எல்லாரும் கமருதீன் கிட்ட இருக்கட்டும், அரோரா கிட்ட, சாண்ட்ரா கிட்ட கிடைக்கிற கேப்ல எல்லாம் கொளுத்தி போட்டுறாப்ல. அதான் பார்வதி. எனக்கு வந்து சாண்ட்ரா பண்றது சுத்தமா அக்செப்டபிள் கிடையாது. இது வந்து சிம்பத்தி கிடையாது. இது தயவு செய்து மக்களே நம்பவே நம்பாதீங்க. நிறைய பேர் வந்து இப்பவே மீம்ஸ்ல வர ஆரம்பிக்குது என்னன்ட்டு, சாண்ட்ராக்கு திவ்யா மேல பொறாம, பொசசிவ், அவங்க வீட்டுக்கார் வந்து பழகுனது, அதனாலதான் இப்படி பண்றாங்க. அதுதான் சொல்றேன், ஊர் உலகத்துல யாரும் முட்டாள் கிடையாதுங்க. அவ்வளோ கூட அதாவது எப்படிங்க ஒரு பையனும் பொண்ணும் சும்மா பேசினாலே எல்லாத்துக்கும் சந்தேகப்பட்டுட்டு நம்ம கேள்வி கேட்டுட்டே இருக்க முடியாது இல்ல. பாக்குற பார்வையில நம்மளுக்கு தெரியாது யார் எப்படி பழகுறாங்கன்ட்டு. இப்பவும் நான் அடிச்சு சொல்லுவேன், பிரஜினும் ஒரு ஜென்டில்மேன், திவ்யா ஒரு ஜென்டில் விமன் தான். 2 பேரும் அவரு அந்த பிரதர் சிஸ்டர்ன்றதுல கரெக்டா இருந்தாங்க மீட்டர்ல. அதுல என்ன தப்பு இருக்கு? அப்போ நீ மனசுக்குள்ள அவ்வளவு விஷத்தை வச்சுட்டு பழகி இருக்க. ஒரு இடத்துல மட்டும் வெளிக்காட்டிட்டு அதுக்கப்புறம் நார்மலுக்கு வந்துட்டு உன் புருஷன் இப்ப எலிமினேட் ஆனோன்னு இவ்வளவு டிராமா பண்றியே, உன்னெல்லாம் என்ன கேட்டகரியில வைக்கிறது? ஆஹா, அருமையான இது. ஆடாடா, தரமான சம்பவம். எனக்கு நான் சொல்லல பிரஜின் போன உடனே ஒரு கேம் வரும்னு சொன்னா இல்லையா? ஆமாக்கா, உண்மையா அதுதான் இது. கேம் வருதோ இல்லையோ அவர் மேல ஒரு பரிதாபம் வருது எனக்கு. இப்ப அடுத்த கண்டென்ட் போயிடலாம்க்கா. சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, கமருதீன் அரோரா காலையில எந்திரிச்சு வரும்போது என்ன ஈஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்குன்னு ஒரே ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறம் பிளாஸ்ட் ஆனிச்சு ஒரு சண்டை. ஈஸ்ட் ஃபார்ம் ஆனதுக்கு ஒரு சண்டையாக்கா? இல்ல, ஃபங்கஸ் ஒண்ணுமே இல்லைங்க. யாரோ அதுல ஏதோ வச்சு அப்படி மூடி வச்சிருக்காங்க போல இருக்கு. அவங்க கமருதீன் கிட்ட கூட சொல்ல, அமித் கிட்ட போயிட்டு அது இப்படி வைக்காதீங்க, ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிடும். நார்மலா சொன்ன ஒரு விஷயம், ரொம்ப நார்மலான ஒரு டாக். அதுக்கு அப்பதான் கமருதீன் ஸ்டார்ட் பண்றாப்புல, நீங்க வந்து இந்த மாதிரி கிச்சன் டீமை சொல்றீங்களே, இது கிச்சன் டீம் தானே பாத்துக்கணும்ன்றீங்க. 10 வாரத்துல நீங்க கிச்சன் டீமுக்கே வராம வந்து பேசுறீங்க. அடுத்த வாட்டி கேப்டன் ஆனா நீங்க வந்து கிச்சன் டீம் கிட்ட சொல்லுங்கன்னா, அவங்களும் மேபி விளையாடுறான் போல இருக்குன்ட்டு, அமித் நீங்க கேப்டன் ஆனா எனக்கு கிச்சன் டீம்ல போடுங்க அப்படின்னாங்க. ஆமா. ஆனா நான் ஒன்னு சொல்லவா, அவர் பிளான் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணாரு பிரச்சனையை. ஏன் அமித் கிட்ட பேசின பிரச்சனையை இவர் பேசணும்? சம்பந்தமே இல்லாம எதுக்கு இவர் உள்ள வரணும்? இவர் எதுக்கு தெரியுமா இதை எதுக்கு இது பண்றாரு தெரியுமா? ஆதிரை கிட்ட அரோரா பேசுறது பிடிக்கல. அந்த காண்டுல இன்னைக்கு என்னென்ன பேசினார் தெரியுமா? நான் 24 மணி நேரம் பார்த்துட்டு இருந்தேன். அந்த பொண்ணை எவ்வளவு வார்த்தைகளால டார்ச்சர், அக்யூசேஷன். துஷார் போனது உன்னாலதான், துஷார் போனது உன்னால, சம்பந்தமே இல்லாம பிரவீன் போனது உன்னாலதான்றாரு.
நீ 5 வாரம் கேமே விளையாடல, அவளே ஒத்துக்கிட்டா, ஆமா நான் 5 வாரம் விளையாடல, இப்ப நான் விளையாடுறேன். நீ வந்து துஷாருன்ற, நான் துஷாருக்காக எவ்வளவு ஏங்க நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன், இவரு ரொம்ப யோகியமா இவர் பார்வதியோட என்ன பண்ணின்னு இருக்கிறாரு? பார்வதியோட இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இவருக்கு என்ன ரைட்ஸ் அதிகாரம் இருக்கு அந்த பொண்ணு இப்படி குத்தி காமிச்சிட்டே இருக்கிறதுக்கு? பார்வதி கூட ரொமான்ஸ், அது வேற, அது லவ், அது வேற டிபார்ட்மெண்ட். அப்ப இது என்னது? அது அவர் பண்றது காதெல்லாம் இது என்னது? அப்புறம் அசிங்கமா கேட்டுருவேன் கமருதீன் எல்லாம். நான் என்ன சொல்றேன், நீயே ஃபர்ஸ்ட் யோகியம் கிடையாது. உனக்கு அவன் மேல கோவம் இருந்தா உட்கார வச்சு ஆதிரி உட்கார வச்சு பேசி, இல்ல என்ன வேணா சண்டை போடு. அது ஏன் துஷார் துஷார் துஷார், அதுக்கப்புறம் பிரவீன் எவ்வளவு பிளேயர் தெரியுமா, அவன் இப்படி நடிப்பான், அவன் அப்படி நடிப்பான், அவன் போகும்போது எனக்கு அழுகு வந்துருச்சு, நீ போக வேண்டிய வாரம். ஏங்க அந்த வாரம் வந்து அரோரா நாமினேஷனே அவளை அதான் அந்த பொண்ணு சொல்லிச்சு, அந்த வாரம் நான் நாமினேட்டே அவளை. இன்னொன்னு பிரவீன் போனதுக்கு எப்படி நீ என்ன சொல்லுவ? பிரவீனுக்கு அதாவது சம்பந்தமே இல்லாம இன்னொரு கெட்ட வார்த்தை வேற யூஸ் பண்ணியிருக்காரு, ஒரு பீப் வேர்ட் போட்டிருக்காங்க. ஆமா, இது அமித் ஒண்ணும் கிடையாது, அது ரொம்ப கெட்ட வார்த்தை எல்லாம் கிடையாது, சாரி, ஒன்றும் கிடையாது. இந்த கம்மல இந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சண்டை, இதுக்குள்ள சண்டை, இருக்கிற பொருளை கழட்டி கொடுப்பாங்க, கழட்டி கொடுலாம் பிடுங்குவாங்கல்ல. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு, கம்மல், அப்புறம் ஒரு நெக்லஸ் ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் ஜெட்டின்னு இருக்கார். ஜெட்டி, உங்களோட ஜெட்டி ஏதாவது கொடுத்து வச்சிருக்கீங்களா? அதுக்கு தான் பீப் வேர்ட் போட்டு, அதுக்கு தான் அமித் சொன்னார், கமருதீன் என்ன பேசுறீங்க, ஓகேவா? என்னென்ன அக்யூசேஷன் பண்ணணுமோ பண்ணி பண்ணி நடுவுல வினோத், ஏன்னா வினோத்துக்கு மறுபடியும் ஆதிரி ஆகாது. அந்த பக்கம் ஆதிரை என்ன, அதாவது ஆதிரைக்கு தெரிஞ்சு போச்சு என்ன வச்சுதான் வந்து அரோராவை டார்கெட் பண்றாங்கன்னு தெரிஞ்சு போச்சு, அதனால ஆதிரை உள்ள வராங்க. சோ ஆதிரை வந்து வினோத்துக்கும் செட் ஆகாது, கமருதீனுக்கும் செட் ஆகாதனால நடுவுல பலியாட அரோராவை வச்சுக்கிட்டு ஒன்னும் இல்லைங்க, போட்டு நசுக்கி அந்த பொண்ணை புழிஞ்சு ஒரு மாதிரி பண்ணி பர்ஸ்ட் அவுட் ஆகி சைக்கோபேத் மாதிரி பிஹேவ் பண்ணாரு கமருதீன். என்னால அக்செப்டே பண்ண முடியல. நீ கேமே விளையாடல, நீ ஒத்துக்கோ, உன்னால் தான் துஷார் பண்ண ஒத்துக்கோ, உன்னால் தான் பிரவீன் பண்ணான்னு ஒத்துக்கோ. என்ன இது, நீ எப்படி ஒருத்தரை இன்சிஸ்ட் பண்ணி டார்ச்சர் பண்ணுவ? ஏக்கா எனக்கு என்னன்னாக்கா, இந்த 2 பேரை பார்க்கும்போதுமே எனக்கு இன்னைக்கு ரீசன்ட் டோட்டலா எனக்கு எப்படி தெரிஞ்சுன்னா, ரொம்ப சாடிஸ்ட் ஒரு மனப்பான்மையாவும், இன்னொன்னு இது பொசசிவ்னஸ்ங்கறாங்க. அரோரா வந்து அது பொசசிவ்னஸ்லாம் கிடையாது, டாக்ஸிசிட்டி. அதுக்கு நான் வரேன். வினோத்துக்கு இப்பதானங்க இந்த வீக்கெண்ட் தானே சொன்னாங்க, தேவையில்லாத பண்ணாதீங்க, என்ன விஷயங்கள் என்னென்ன எதுன்னு அட்ரஸ் பண்ணி, மறுபடி அவர் வந்து உட்காந்து அவர் என்ன கேட்கிறாரு, அரோராவா கொஞ்ச நேரம் பொறுத்து ஆதிரை வந்து என்ன இப்படிலாம் சொல்லும் போது நீ கேள்வி கேட்டியான்றாரு. இவங்களுக்கு ஆதிரையோட அரோரா இருக்கிறது பிடிக்கல, அதுக்கு நீ ஆதிரையை தானங்க சண்டை இழுக்கணும், இல்ல இவ கூட உட்காந்து நீ என்ன பண்றன்னு பேசணும். அதை விட்டுட்டு இவ்ளோ டார்ச்சர் எப்படிங்க? அந்த பொண்ணு பர்ஸ்ட் அவுட் அழுது ஃபர்ஸ்ட் பார்வை என்ன பண்ணாங்க, உள்ள வந்து இது மாதிரி வார்த்தைகளை விடாத பண்ணாதன்னு சைலண்டா உட்காந்து அப்சர்வ் பண்ணாங்க. அப்புறமா கரெக்ட் அதெல்லாம் துஷார் டாபிக் ஏன் பேசக்கூடாது? இவங்க சண்டையில என்ன சொல்லியிருக்காங்க, நான் வந்து நீ உன் வேலையை பாரு, நான் வேலையை பாத்துக்கிறேன். அப்போ ஐஸ்கிரீம் எல்லாம் குடுத்தியம்மா போன வாரத்துக்கு, அது போன வாரம், அதுக்கப்புறம் தானே அந்த ஐஸ்கிரீம் மேட்டருக்கு அப்புறம் தானே பிரச்சனையாயி நீ உன் கேம பாரு, பார்வதி உன் கூட இருக்கிறதுனால எனக்கு பிரச்சனையா இருக்கு, வேண்டாம்னு சொல்லி விலகி ஒன்னு ஆயி போச்சு. பொதுவா நம்ம எல்லாம் ஒண்ணு பண்ணுவோம், நம்ம வெறுப்பேற்றத்துக்காக இந்த வாங்க போங்கன்னு கூப்பிடுறது கொள்றது இதெல்லாம் நம்ம பண்றதுதான். அதெல்லாம் இன்னும் மைண்ட்ல எடுத்து வச்சுக்கிட்டு போட்டு அணுத்தி அந்த பொண்ணை டம்ப் பண்ணி இன்னும் பார்வதி கீ கொடுக்கறது, வினோத்து கீ கொடுக்கறது. பார்வதி எப்பயுமே பண்றத கீ கொடுக்குது, ஏன்னா அரோராவை பர்சனலா அவங்களுக்கு பிடிக்காது. ஆனா வினோத் பண்றத நல்லா அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நல்லா தானே இருந்தாரு இவரு. ஆதிரை பண்ற ஒரு விஷயத்துக்கு அரோரா ஓட்டு போட்டு நசுக்கி எடுத்தா என்ன பண்ண முடியும்? அதுல ஆதிரை பிடிக்க மாட்டேங்கி ஆதிரை எப்படி டம்ப் பண்ணலாம்னு பார்த்து இப்ப கமருதீன் கூட சேர்ந்து ஓகேங்க, ஆதிரை வந்தாங்க, வினோத் உங்களால தான் வந்து தர்பூஸ் போயிட்டாரு, அது போயிட்டாரு, இது போயிட்டாருன்னாங்க. சரி, அந்த கால் போட்ட விஷயம் அதெல்லாம் இருக்கு, அவங்க 2 பேரும் ஒண்ணு பண்ணிக்கிறாங்கன்னா ஓகே. அரோரா இது எப்படி இருக்குன்னா, அரோரா பேசக்கூடாதுன்றாங்க ஆதிரையோட. அப்ப அரோரா கூட தான் நிறைய இடத்துல வந்து கமருதீன் வந்து பார்வதியை பத்தி பின்னாடி புலம்பும் போது, பிரச்சனை வரும்போது, சண்டை போடும் போதெல்லாம் எதுக்கு கமருதீன் வீட்டுக்கு வெளில போய் பாத்துக்கலாம் பேசாதுன்னு சொல்லும் போது இவரு பேசாம இருந்தாரா பார்வதியோட? அப்ப சொன்னப்பல நீ கண்ட்ரோல் எடுத்துறவா, பார்வதி சொல்லும் போது வந்து கமருதீன் சொன்னுச்சுல நீ கண்ட்ரோல் எடுக்க பாக்குறானே செட் ஆகாது. அப்ப இவரு விஹானா கிட்ட என்ன சொன்னாரு, இந்த மாதிரி இப்பவே ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க, வெளியில வந்தா அது 2 மடங்கு 3 மடங்கு ஆகும், பார்வதி பண்ணுவா, அதனால எனக்கு வெளில போய் கூட கண்டினியூ பண்ண இஷ்டம் இல்லன்ட்டு. நீ இன்னொருத்தர் உன்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு புலம்பு ஒருத்தர் கிட்ட போயிட்டு, இப்ப நீ என்ன பண்ற, அரோரா உன் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு நினைக்கிற, உனக்கு தேவையில்லாதவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு நினைக்கிற, ஸ்டாப் பண்ற. அப்போ உன் ஆத்திரத்தை தீர்த்துக்கிறதுக்கு நீ என்ன வேணா பண்ணுவியா? ஐயோயோ, சைக்கோ பிஹேவியர், பக்கா சைக்கோ பிஹேவியர். ஆனந்தப்பட்டாங்க பார்வதிக்குலாம், அவ்வளவு சந்தோஷம், வினோத்தும் ஏத்தி கொடுத்து என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. அந்த பொண்ணு பர்ஸ்ட் அவுட் ஆகி
அழுது கன்ஃபெஷன் ரூம்ல அதுவே உள்ள போயிடுச்சு. பிக் பாஸ் பேசணும்னு சொல்லி உள்ள போய் அந்த கன்ஃபெஷன் பெட்ல படுத்துருச்சு ஒரு மணி நேரம். அழுது 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 படுத்துட்டு அப்புறம் தான் பிக் பாஸ் வந்து நானும் மனுஷன் தானங்க, நான் சாப்பிட போக கூடாதா அப்படின்னு வந்து அவர் ஒரு சூப்பர் விஷயம் சொன்னார். ஓகேவா? என்ன சொன்னார்னா, துஷார் உங்களால் தான் என்ன பிரச்சனை உங்களுக்குன்னா, துஷார் என்னால் தான் போனன்றாங்க, பிரவீன் என்னால் தான் போனேன்னு சொல்றாங்க பிக் பாஸ், என்னால் முடியலன்னு அழுது. அப்ப அவர் ஒன்று கேட்டார், துஷார் போனதுக்கு நீங்க ரீசன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமாம் பிக் பாஸ் நான் பேசினல அப்படின்ட்டு. அது ஒண்ணுதான் நீங்க நினைக்கிறீங்களா? அவர் டான்ஸ் எப்போ ஆடினாருன்னு கேட்டார். ஏன்னா கொரியன் டான்ஸ் எல்லாம் ஆடுவார் போல இருக்கு. இப்போ ஒரு கேபாப் அப்படின்னு சொல்லி ஒரு டான்ஸ். அவரு வீட்டுக்குள்ளேயே எங்க ஆடினீங்கன்னப்போ, நான் இந்த இடத்துல பார்த்தா நாங்களுமே அந்த இடத்துல தாங்க பார்த்தோம். அவர் நினைச்சிருந்தா யார் என்ன பேசினாலும் அவர் கேம் அவர் விளையாடி இருப்பாரு, அவர் கேப்டன்சி நல்லா பண்ணியிருப்பாரு, அவர் டேலண்ட்டை காமிச்சிருப்பாரு, எல்லாம் பண்ணியிருப்பாரு. வீக்கெண்ட்ல கூட விஜய் சேதுபதி திட்டல. அவங்க என்னைக்காவது உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி கேள்வி கேட்டிருக்காங்க? நீங்க 2 பேரும் ஒன்றும் பண்ணலன்னு தான் ஃபீட்பேக்கை கொடுத்தாரு தவிர்த்து உங்களை எப்பயுமே வந்து உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பாயிண்ட் அவுட் பண்ணி பேசினதே கிடையாது. ஸோ நீங்க மற்றவங்க உங்க பலவீனம் இதுதான் தெரிஞ்சு உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணும்போது நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதையும் தாண்டி இதெல்லாம் பண்ணியிருக்கலாமே துஷார், அப்போ எப்படி துஷாரை வச்சு இவங்க பேசுறாங்க, அவங்க துஷார் என் வீக்னஸ் தெரிஞ்சு அட்டாக் பண்ணும்போது நீங்க ரெடியா இருந்துக்கோங்க அதுக்குன்னு சொல்லி நல்ல அட்வைஸ் பண்ணாரு. பிரவீன் விஷயத்துக்கும் கன்க்ளூஷன் கொடுத்து நல்ல அட்வைஸ் பண்ணி தான் உள்ள அமைச்சு கொஞ்சம் தெளிஞ்சுது அந்த பொண்ணு. ஓகேவா? போயிட்டு உட்காரும் போது மறுபடியும் கமருதீன் வந்து உட்கார்றாரு. கமருதீன் என்ன சொல்றாரு, நீ நல்ல இடத்துலயே இல்ல, நீ சேர்ற கேங்கே சரியில்லை. ஆதிரியை தான் சொல்றாரு, நீ சேர்ற கேங்கே சரியில்லை, நீ வந்து நான் நல்லா இருக்கணும் நீ நினைக்கும் போது நீ நல்லா இருக்கணும்னு நினைக்க கூடாது. ஆமா, எனக்கு பாசிட்டிவா இருக்கு, நீ ஆதிரியோட பேசுறது பண்றது, இப்போ வந்து அவ கூட சேர்ந்துட்டு நான் அவாய்ட் பண்றது கொள்றதெல்லாம் எனக்கு பாசிட்டிவா இருக்குன்னு இவரே ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்டு அப்புறம் வினோத் என்ன கேக்குறப்பல, நம்ம 3 பேர் சேர்ந்து எப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம், நீ இப்ப பாரு ஆதிரை கூட சேர்ந்து பேர் இப்படி ஆயிட்ட, நீ 2 வாரத்துல பாரு இப்படி ஆதிரை கூட இருந்தனா உன் கேம் முடிஞ்சு போச்சு, நீ ஒரு நல்ல கேம் விளையாடுற ஆனா அது முடிஞ்சிச்சு அப்படி இப்படின்னு சொல்லி அவ்வளவு விஷயம் பேசினாங்க. ஏக்கா இன்னொன்னு சொன்னாப்ல தெரியுமா, பார்வதி இப்ப எங்க கூட சேர்ந்து மோல்ட் ஆகி நல்லா கேம் விளையாடுறாப்ல, நீ தான் என்ன பார்வதி இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க கேம் விளையாடிட்டு இருக்காங்க, பைத்தியக்கார பசங்க இவனுங்க நினைச்சுன்னு இருக்கானுங்க. அவங்கள வந்து இவங்க மோல்டு பண்ணி பார்வதி பயங்கரமா மோல்ட் ஆகி ஷைன் ஆயிட்டு இருக்காங்க. ஐயோ, இதுலயே தெரிய வேணாம் லூசுங்கன்ட்டு, கமருதன்லாம் ஒரு லூசுன்ட்டு. எனக்கெல்லாம் பார்வதி பார்க்கும்போது எப்படின்னா, இந்த மாதிரி இந்த பேக் பெஞ்சர் இந்த ரவுடி பசங்களை வந்து சில ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுட்டா ஸ்கூல் டயத்துல மாஸ்டர் நினைப்பாங்க தெரியுமா, ஆனா எனி டைம் அவங்க கூட சுத்த மாட்டாங்க. அதே மாதிரி பார்வதி வந்து கமருதீனை ஒரு ஷீல்டு மாதிரி யூஸ் பண்றாப்ல. ஆமாங்க, இப்ப தூரமா வச்சுக்கிட்டா கமருதீன் பேச ஆரம்பிச்சா என்னென்ன வார்த்தைகள் வரும், எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் போகும்னு பார்வதிக்கு தெரியும். சோ தூரமா வச்சுக்கிட்டா இந்த மாதிரி நம்மளுக்கும் நடக்கும் தெரிஞ்சுக்கிட்டு தான் கூட வச்சுக்கிட்டு இப்ப பாருங்க ஜாலியா அந்த அம்மா வந்து ரசிச்சுன்னு குதூகலமா கூத்தடிச்சுக்கிட்டு ட்ரிகர் பண்ணி விட்டுக்கிட்டு ஹாப்பியா இருக்காங்க அந்த வீட்டுல. என்ன வேலை உட்காந்துக்கிட்டு? சரி, இப்போ உட்காந்து நீ அவ்வளவு பேசினல, உன் மேல கேர் கன்சர்ன் இருக்கு, அதனால தான் பண்ற, நீ ஆதிரை கூட இப்படி இருக்குது பிடிக்கல, அப்படி பண்ணல அப்படி பண்ற இப்படி பண்றேன்னு எல்லாம் பேசி முடிஞ்சிச்சுல, மறுபடியும் உனக்கு ஏன் எச்ச புத்தி வெளியில வந்துட்டு மறுபடியும் வெளியில உட்காந்து பார்வதி இவங்க எல்லாம் சேர்ந்து 10 நாளா கிச்சன் டீம்ல இல்லாம, ஏன்னா சண்டையில இது வந்தது 10 வாரமா நீ கிச்சன் டீம்ல இல்ல. அப்போ அவ சொன்னா 5 வாரமா விளையாடாம நான் வந்தேன், அதுக்கப்புறம் 10 வாரம் நான் கிச்சன் டீம்ல இல்லாம வந்தேன், அப்ப 10 வாரமா நீ கிச்சன் டீம் வர மாட்டேன்னு இது ஒரு அந்த சண்டையில ஒரு நூல். அதெல்லாம் முடிச்சு அரோரா போய் அழுதுட்டு வந்தாச்சு பிக் பாஸ் கிட்ட. அதுக்கப்புறம் உட்காந்து நீ இவ்வளவு எல்லாம் பேசி முடிச்சுட்டு வினோத், பார்வதி, கமருதீன், இன்னும் ஒரு யாரு சாண்ட்ரா, அமித் இருக்காரு, இன்னொருத்தர் கூட இருக்காங்க. அங்க உட்காந்து நீ எப்படி பேசுவ? சமைச்சு போடுறவங்களா என்ன லூசா பைத்தியக்காரங்களா கேனைங்களா? நீ சமைக்காமையே இருந்துருவ பண்ணிடுவ. ஏங்க அது கேப்டனோட பிரச்சனை, அது அவ பிரச்சனைங்க. ஆமா, கேப்டனோட பிரச்சனை, அது அவளோட பிரச்சனை. இன்னும் விக்ரம் கூட குக்கிங் டீம் போல, குக்கிங் டீம்ல இன்னும் விக்ரம் கூட வரல இன்னும். அந்த மாதிரி இருக்கு, அது அவங்களோட பிரச்சனை. ஏன் இன்னைக்கு அமித் கேப்டன் ஆனாரு, அரோராவை தூக்கி போட வேண்டியதானே? இப்போ ஹவுஸ் கிளீனிங்ல தான் போட்டிருக்காரு சபரியும் அரோராவையும். நான் என்ன கேக்குறேன், உள்ள உன் ஃப்ரெண்ட் அசிங்கப்படுத்தணும்னு உனக்கு அதுதான் சொல்றேனே. இது வந்து தன் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும், தன் கண்ட்ரோலை விட்டு வெளியில போனால் பிடிக்காதவங்க கூட இருந்தா காமிக்கிற வெளிப்பாடு, அதோட வெறுப்பின் வெளிப்பாடு எல்லாம் முடிச்சிட்டு மறுபடியும் நல்லவன் மாதிரி கூட உட்காந்து பேசிட்டு, நான் வினோத்தையும் சேர்த்து தான் சொல்றேன், மறுபடியும் வெளியில வந்து அதே பொண்ணை பத்தி அத்தனை பேர் முன்னாடி அசிங்கமா பேசுற உனக்கு கேவலமா இல்லையா கமருதுன்னு கேட்கணும்னு தோணுது எனக்கு. எனக்கு எல்லாம் ரொம்ப உஸ்துக்கா. அதுவும் வினோத் வந்து இப்ப வர வர நல்லா கேம் ப்ளே பண்ணிட்டு வந்தாரு. செம்ம பிளேயருங்க, செம்ம ஸ்வீட்டுங்க. எனக்கு அவரு அவ்வளவு ஃபன். எனக்கு எதனால தெரியுமா, ஆதிரை அட்டாக் பண்றான்றதுனால நீங்க இப்படிலாம் பண்ணுவீங்களா? அப்ப வீக்கெண்ட்ல கேட்ட கேள்வி ரோஸ் பண்ணதெல்லாம் உங்களுக்கு மண்டையில இறங்கலையா? உங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த ஒரு சேஞ்ச் ஓவரே இல்லையா? ரொம்ப தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. கமருதீன், பார்வதி, இந்த ஆதிரை இந்த டிராப்ல எல்லாம் விழுந்து இவர் தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்காரு வினோத்.
ஆமா ஏக்கா எனக்கு என்னன்னா நீ காலைல கலாச்சிக்கிட்டு இருந்தாப்ல கனி சபரி எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணும்போது கூட கலாச்சிக்கிட்டு இருந்தாப்ல அந்த கலாய் கூட நல்லா தான் இருந்துச்சு எப்படி ஜாலியா பார்த்தாலும். இருந்ததுங்க. அதெல்லாம் ஆமா. ரிப்பீட் மோட்ல போட்டு கூட பார்க்கலாம். அதுதாங்க சொல்றேன். அந்த ஆள் ரொம்ப ஃபன்னான ஒரு ஆளு. அவர் ஏதோ ஒரு விஷயத்த மண்டையில ஏத்தி வச்சுட்டு ஏங்க நான் என்ன கேக்குறேன், வாட்டர் மில்லான் வைக்காத விமர்சனமா இப்ப ஆதிரை வச்சுட்டாங்க, திவ்யா வச்சுட்டாங்க. ஆ. வச்சா சமாளிங்க. இவரு இல்ல போய் சொல்லணும் கமருதீன் கிட்ட, ஏன்டா அந்த போன துஷார் பையனை வச்சு இந்த பொண்ணு இவ்ளோ இது பேசிட்டு இருக்கிற, பிரவீனை இழுக்கிற, எதேதோ இழுக்கிற. ம். அப்புறம் அப்புறம் பின்னாடி என்ன சொல்றாரு, யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, இது முடிஞ்ச பிறகு என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரிலாம் நீங்க பேசுறது தப்புண்ணா, நீ வார்த்தையெல்லாம் விடுற அப்படின்னு எஃப்ஜே சொன்னா, வார்த்தையை விடாதடா, வார்த்தையை விட்டா நீ தாண்டா மாட்டி பண்ணும்போது, நீ வார்த்தை விட்டது தப்பு இல்ல, என்ன தப்பு இல்லைன்றீங்க அப்படின்னு, இல்ல தப்பு தான், ஆனா அவங்க பண்ணதுக்கு தானே நீ வார்த்தை விட்டன்றாரு வினோத். ஆ. அவர் சப்போர்ட் பண்றாரு. சப்போர்ட் ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே ஆதிரை ஆதிரை ஆகாது. ஆதிரை கூட அரோரா பேசுறதுனால இது அக்கா ஒரு ஃப்ரெண்டா ஆமா நேத்து ஃப்ரெண்டா நைட்டு உள்ள அவ்வளவு பேசிட்டு பின்னாடி வந்து அவ்வளோ பின்னாடி பேசுற கமருதீன் எல்லாம் எப்படி என்ன கேட்டகரியில ஃப்ரெண்ட்ஷிப்ல சேர்த்துக்கிறதுங்க எனக்கு புரியல. ஆமா ஏக்கா அதே மாதிரி நேத்து ராத்திரி எப்ஜே உட்காந்து ஆதிரி கிட்ட ஒன்னு பேசிட்டு இருந்தாப்ல. ஆமா ஆமா ஒண்ணுமே ஆ. இல்ல. இவங்க சொன்னாங்கல்ல சார் வந்து இவரு என்னையும் வச்சு ஒரு கேம் விளையாடுனாரு, விஹானா வச்சு ஒரு கேம் விளையாடுறாரு, பெண்களை வச்சு ஒரு கேம் விளையாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்களே. அதனால அவர் கிளாரிபிகேஷன் கொடுக்குறாரு ஜனங்களுக்கும் சரி ஆதிரைக்கும் சரி. இல்ல இல்ல நான் அப்படியெல்லாம் பண்ணல, நான் இப்படியெல்லாம் பண்ணல, விஹானா கிட்டயும் நான் அப்படி நினைச்சு பண்ணல, உன்கிட்டயும் அப்படி நினைச்சு பண்ணல, நான் நீ நினைச்சுன்னா நம்ம வெளியில போய் நம்ம பேசலாம் பண்ணலாம் கொள்ளலாம்னு சொல்லி அந்த அந்த ஃபேஸை மாத்தணும், அந்த அதுல இருந்து ஆதிரையை வெளியில கொண்டு வரணும், இனிமே அதை பத்தி பேசக்கூடாதுன்ற மாதிரி ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்கும்போது ஆதிரை சொன்னாங்க, ஆ. ஏன் என்கிட்ட இதெல்லாம் சொல்ற, என்கிட்ட ஏன் இதெல்லாம் பண்றன்ற மாதிரி அவங்க நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க. சோ அவங்க தெளிவா இருக்காங்க. அவங்க மனசுல ரெண்டு விஷயம் நல்லாவே பதிஞ்சிச்சுங்க. ஒண்ணு எஃப்ஜே ம். என்ன மட்டும் இவ்வளவு பண்ண, இப்ப ஆதிரி விஹானா வச்சு நீ பண்ணது என்ன, உன்னால தானே நான் வெளில போனேன், அப்ப நீ என்கிட்ட பழகி இது பண்ணிட்டு என் கேமே ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு அது ஒரு காண்டு. ரெண்டாவது வினோத் அந்த கால் தூக்கி போட்ட வாரம், அந்த கால் தூக்கி போட்ட வாரம் இதெல்லாம் பண்ண வாரம் தான் ஆதிரை எலிமினேட் ஆனது. ஆமா. மறுபடியும் உள்ள வந்து அவரோட பிரச்சனை ஆயிடுச்சு இந்த டாஸ்க்ல. ஆமா. ம். சோ அந்த பொண்ணுக்கு பிரச்சனை வந்து வினோத் கூடயும் எஃப்ஜே கூடயும் தான். எஃப்ஜே கூடயும். ஆமா அத ஏக்கா கமருதீன் என்ன சொல்றாரு, கமருதீன் என்ன சொல்றாரு அரோரா கிட்ட, எஃப்ஜேவை ப்ளேம் பண்றா, அவ வெளியில போனதுக்கு எஃப்ஜே தான் காரணம்ட்டு. ஏன் அது அவங்க பிரச்சனையா, அதுக்கு அரோரா கேள்வி கேட்கணுமா? அரோரா சொல்றாங்க நான் ஏன் கேள்வி கேட்கணும்? எஃப்ஜே பிரச்சனையில அவங்க எஃப்ஜேவை ப்ளேம் பண்றாங்கன்னா அது அவங்களோட கருத்து கமருதீன். அதெல்லாம் நான் எப்படி கமருதீன் கேட்க முடியும்? அவ சொல்றா நேத்து வீக்கெண்ட்ல சொல்றா, எஃப்ஜேவால தான் என் கேம் போகுது, விஹானா கேம் போகுது அப்படின்ட்டு. ஓகே நான் என்ன சொல்றேன், அது ஆதிரை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி மயங்கி போய் ஒரு இதுல மொக்க போட்டுருச்சு, கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ணல, வெளியில போயிட்டா. பட் அவளுக்கு ஏதோ நிறைய கோவங்கள் இருக்கு. நம்மளே என்ன கேட்டோம், எஃப்ஜே ஏன் இவ்வளவு இடம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் இடம் ஆமா கொடுத்துட்டு எதுக்கு இப்படிலாம் அவாய்ட் பண்ணணும், நம்மளே பேசணும். சோ அது ஆமா அவளோட பிரச்சனை. அவ வீக்கெண்ட்ல அட்ரஸ் பண்ணும்போதோ மத்தத்துல அட்ரஸ் பண்ணும்போது அரோரா எப்படிங்க கேட்க முடியும்? ஏக்கா அது இன்னைக்கு அந்த அரோரா பொண்ணோட ஒப்பீனியன் இல்ல, அதை ஏன் கேட்க மாட்டேன்னு வேற கேக்குறாரு. ஆமா ஏக்கா இன்னைக்கு அரோரா சொன்னாப்ல இப்ப வந்து கமருதீனுக்கு அப்பா அம்மா கிடையாது ரொம்ப ஃபீல் ஆகல. நான் ம். அவ்வளவு டைம் எமோஷனல் சப்போர்ட்டா இருந்திருக்கேன். ஆனா நான் என்னை அழ வைக்கிறது என்னை எமோஷனல் ஆக்குறதே வந்து கமருதீனா இருந்தா அது எப்படி ஒரு பொண்ணு அப்படி பண்ண வரும் அப்படின்னு சொல்லும்போது இந்த என்ன வாரம் செம்ம கான்பிடென்ட்டா இருந்ததுங்க. என்ன சொல்லுச்சுன்னா, நான் பார்வதி கிட்ட ஓப்பனா இதுக்கு முன்னாடிலாம் சண்டை போடாதது காரணமே கமருதீன் தான். ஆனா ஆமா எப்ப எனக்கு அப்ப அரோரா யார்கிட்ட விக்ரம் கிட்டயும் கனி கிட்டயும் சொன்னாங்க. ம். ஆனா எப்போ எனக்கு கமருதீனும் இப்ப இந்த கேம்ல வேணாம், எனக்கு பார்வதியும் வேணான்னும் போது, கமருதீனே வேணான்னும் போது பார்வதி யார் பிஸ்கோத் எனக்கு அப்படின்னுச்சு. ம். சோ எனக்கு பயம் போயிடுச்சு. இப்போ எனக்கு பயம்லாம் கிடையாது, நான் தைரியமா பேசுவேன், இனிமே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. என்னைக்கு தெரியுமா, அந்த உட்காந்து நீங்க ஜாடமாடையா பேசுவீங்க, ஆமா உங்களுக்கு ஜாடமாடையா இந்த தானே பேச தெரியும், தலையில ஒண்ணு கட்டிட்டு போச்சுல தலையில துண்டு கட்டிக்கிட்டு, ஆமா ஆமா ப்ளூ கலர் Dress, ஆமா ராயல் ப்ளூ ப்ளூ கலர் அன்னைக்கு. எஸ் சோ அந்த பொண்ணு சொல்லுது, இன்னைக்கு கூட என்ன சொல்லுது, அவனுக்கு அப்பா அம்மா இல்ல, எனக்கும் அந்த சப்போர்ட் கிடையாது, நான் அவன் மேல எவ்வளவு பண்ணிருக்கேன். நான் ஒன்னு சொல்லட்டுமா, அரோரா கூட ஏதோ ஒரு இடத்துல உண்மையான பாசம் வச்சிருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஆனா கமருதீனுக்கு கிடையாது. கமருதீன் பாசம் ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற பேர்ல தன் கண்ட்ரோல்ல தன்னோட சர்க்கிள்ல வச்சுக்கணும். ஒருவேளை அவருக்கு பிடிக்காததை பண்ணா வார்த்தைகளை கொட்டி அட்டாக் பண்ணி அவங்களை சித்திரவாதை பண்ணி அவங்கள நோகடிக்கணும் அப்படின்னு எது பேசினா ஹர்ட் ஆகுமோ அதுவே பேசி பேசி ஒருத்தர் ஹர்ட் பண்றது எப்படிங்க? சைக்கோ பிஹேவியருங்க அதுக்கு பேரு. இல்ல அப்படி இருக்கிறவங்க கூட எப்படிக்கா கூட இருக்க முடியும் சொல்லுங்க பாப்போம். அது அதுதான் இப்ப முடியாது. தெரியுதா ஏன் பார்வதியும் கமருதனும் அவ்வளோ அப்படியே ஒன்னிப்பா இருக்காங்கன்னு தெரியுதா? இதுதான் கேரக்டர் ஒத்து போகுது இல்ல நிறைய இடத்துல. அதுதான் அப்பயுமே விஷயம், வேற எதுவுமே கிடையாது. பார்வதி நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாப்ல கமருதீனை இப்பயுமே சொல்றேன். கமருதன் நான் சொல்றேங்க, பார்வதி கமருதனை யூஸ் பண்றாங்க, கமருதன் 2 கேர்ள்ஸ் யூஸ் பண்றாங்க. இது அதாவது இவங்க யாரு, அரோரா துஷார் இருந்த வரைக்கும் துஷார்னாங்க, துஷார் வெளில போயிட்டான், இப்ப கிமருதன் இவங்களும் ஏதாவது ஒரு கேமுக்காக ஒண்ணு பண்றாங்க. ஆனா ஆக மொத்தத்துல சுத்தி பார்க்கும்போது அசிங்கமா இருக்கு எனக்கு. கமருதன் இன்னைக்கு பண்ணதுல நம்ம ஒரு கமருதன் ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல, ஆமா அதோட வெளிப்பாட போன வாரம் ஒரு 50% பார்த்தோம், இன்னொரு 50% ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
ஆயிடுச்சு போட்டு. எனக்கு இது எங்க போகும்னு தெரியல. தயவுசெய்து போன வாட்டி ஒரு கொஞ்சமா ஒரு வார்னிங் கொடுத்து விட்டது. இந்த வீக்கெண்டாச்சு கேளுங்கய்யா கேள்வி. பார்வதி என்னடானா போன வாரம் அரோரா ஒரு வழியா ஒண்ணு பண்ணுச்சுன்னா இப்ப இந்த வாரம் கமருதீன் பண்றாரு. இல்ல எனக்கு என்னன்னா இவங்க என்னங்க ரெண்டு இது பேரும் அநியாயம் ஏத்தி எனக்கு விட்டு புரியல. அதான் இவங்க பார்வதியும் கமருதீனும் புள்ளி பண்ணி அரோரா ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்துருவாங்க போலக்கா. ஆமாமா கன்ஃபார்ம். அது ஆமா. ஒரு வழியா போயிட்டு அந்த பொண்ணு வந்து நிக்க போது பாருங்க கடைசியில. நான் என்ன கேக்குறேன், அதெல்லாம் கூட விட்டுருங்க. ஒரு மனசாட்சி வேண்டாமா? கேட்டா நீ என்ன ஃப்ரெண்டு கிடையாது கேம்னு சொன்னல. நான் கேம்னா திஸ் இஸ் பார்ட் ஆஃப் கேம். நான் துஷாரை பத்தி கேட்பேன், நான் பிரவீனை பத்தி கேட்பேன். நீ பதில் சொல்லு. அதான் விக்டிம்ஸ் சொல்லி கூடாதுன்னா நீ என்ன சொல்லக்கூடாது. இதுல அதான் அமித் வேற. அமித் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு அமித் ஏதோ ஒண்ணு பண்ணும்போது இந்த பொண்ணு சிரிச்சிருக்கு போல இருக்கு அரோரா. அதை மனசுல வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாரு, கரெக்ட் அதெல்லாம் இந்த வீட்ல உங்க ஒப்பீனியன்லாம் நீங்க கேட்கலாம் பண்ணலாம். அரோரா இங்க சிரிச்சுது அங்க சிரிச்சுது பண்ணுது அதெல்லாம் அப்படின்னு சொல்லி. அதுதாங்க ஒருத்தவங்க மேல ஒரு கருத்து வேறுபாடுன உடனே அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னா எல்லாம் சேர்ந்து கும்மி அடிக்கிறீங்க பாத்தீங்களா. ஆனா விக்ரம் சூப்பருங்க இன்னைக்கு. ஆமா அவரு கமருதீன் கிட்டயும் பேசினாரு. நான் வினோத் கிட்ட ஃபர்ஸ்ட் பேசுறதை பார்த்தேன். என்ன பேசினார்னா, எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு உங்க 2 பேர் மேல உண்மையான பாசம் உண்மையான கன்சர்ன் தாங்க இருந்தது. எனக்கு ஆதிரையை பத்திலாம் தெரியாது. ஆனா உண்மையான பாசம் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் தான் உங்க மேலேயும் இருந்தது. கானுக்குட்டின்றதும் கமருதன்ன்றதும் உங்க மேல உண்மையா தான் இருந்தது அப்படின்னு சொல்லி வினோத் கிட்ட சொன்னார். அதுக்கப்புறம் கமருதன் கிட்டயும் பேசியிருப்பார். அது உண்மை. அதுதாங்க சொல்றேன். சில விஷயங்கள் இப்ப நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல என்ன போடுறாங்க, நான் அரோராக்கு பிஆர் வேலை பார்க்கறேன், அவங்களுக்கு விஆர் பார்க்கறேன். ஏன்னா உங்களுக்குலாம் கண் இல்லையா, மனசாட்சி இல்லையா, காது இல்லையா? உங்களுக்கு பிடிச்சவங்க என்ன பண்ணாலும் நீங்க தலையில வச்சு கூத்தடிப்பீங்க. இதே கமருதனுக்கு நான் எல்லாம் எவ்வளவு சப்போர்ட் பண்ணியிருக்கேன் ஒரு டைம்ல. ஆமா இது தவறுடா. ஒருத்தவங்கள போட்டு ஒரு பலவீனத்தை வச்சு குத்தி 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 நீ கமருதன் இங்கன்னா இப்ப இங்க நல்ல இப்ப நான் கேம் வரலன்னா இப்படிதான் உன்னை அட்டாக் பண்ணுவேன். என்னங்க இது நியாயம்? ரொம்ப தப்பு, ரொம்ப தவறு. எனக்கு பிடிக்கவே இல்லை, அதெல்லாம் பிடிக்கவே இல்லை எனக்கு. ஆமா இல்ல ரொம்ப ரொம்ப தப்பா இருந்துச்சுக்கா. அதுக்கு அடுத்து கேம் நம்ம கேப்டன்சி கேம். நீ கேப்டன்சி கேம் நல்லா காமெடியா இருந்துச்சுக்கா. நல்லா ஜாலியா இருந்துச்சு. அதாவது என்னன்னா 2 ஆண்கள் அதிகமான பெண்கள் இருக்கிறதுனால ஃபன்னா கொண்டு போலாம்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் பாலை கொடுத்து ஒரு விஷயத்த பண்ண வச்சாங்க. உண்மையுமே நல்ல என்டர்டெய்னிங்கா, கண்டஸ்டன்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பாக்குற நம்மளுக்கும் நல்ல என்ஜாய்மெண்டா இருந்தது, சூப்பரா இருந்தது. லாஸ்ட்ல ஆதிரை அண்ட் அமித் வந்தாங்க. அண்ட் அமித் ஜெயிச்சாப்புல. அமித்துக்கு வந்து இந்த வாரம் என்ன கேட்டீங்கன்னா இந்த வீட்ல இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஒரு கேப்டனும் பலியாட ஆகுறாங்களான்னு தான் எனக்கு தோணுது. பலியாடு எதுக்குன்னா அவங்க சம்பவத்துல மாட்டிடுறாங்க. எப்படியோ சுத்தி சுத்தி ஒரே ஒரு வாரம் தான் எஃப்ஜே தப்பிக்கிற மாதிரி தப்பிச்சு, அதை விட ஒரு பெரிய சமத்துல அடுத்த வாரம் மாட்டினாரு. அதுக்கப்புறம் ரம்யா மாட்டினாங்க. நான் சொன்னேன்னா ரம்யா எப்போ ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் ஜெயிலுல போயிட்டாங்களோ அவங்கள தூக்கிடணும்னு சொன்னேன். கரெக்டா தூக்கிட்டாங்களா? ஆமா கேப்டன்சில அவங்க இது பண்ண முடியாது. சோ அழகா மத்தவங்க போய் விளையாடுனாங்க. அமித் ஆடினாரு. அமித் அழகா டீம் எல்லாம் பிரிச்சாரு. சில பல ரூல்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. அண்ட் இப்பவுமே அரோராவை தூக்கி அவருக்கு கிச்சன்ல போடல. ஒரு 6 பேரை போட்டிருக்காரு. 6 மெம்பர்ஸை போட்டிருக்காரு. அதுல அரோரா கிடையாது. அரோராவை இப்ப கிளீனிங்ல தான் போட்டிருக்காரு. ஓகேவா, பார்க்கலாம் எப்படி இருக்கு. அமித்தோட இது கான்பிடன்ஸ் இது நல்லா இருந்தது. ஐ விஷ் ஹிம் a good luck. அவரை ஸ்கோப் பண்றதுக்கு, அவரோட இன்னும் அபிலிட்டிஸை காமிக்கிறதுக்கு, இன்னும் டேலண்ட்டை காமிக்கிறதுக்கான சரியான ஒரு வாரம் இது யூஸ் பண்ணிக்கிட்டா தப்பிச்சிடலாம். இல்லைன்னா அடுத்த வாரம் மாட்டுவார். ஏன்னா இந்த வாரம் லக்ல ஆல்ரெடி எவிக்ஷன்ல இல்ல. அதுவே ஒரு லக்கு. பட் இதோட சேர்ந்து போனஸா ஒரு கேப்டன்சி கிடைச்சிருக்கும் போது எவ்வளவு யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது இப்பதான் அவர் யோசிச்சு ஒரு விஷயத்த பண்ணணும். மைக் மாட்டலன்னா என்ன, தூங்குனா என்ன, அதெல்லாம் நிறைய டிஸ்கஷன் பண்ணாரு. அது கேம் பார்க்கும்போது நம்மளுக்கே புரிஞ்சிடும். சோ இதுதான் வந்து கேப்டன்சியோட இது ஆக்சுவலா. அதுக்கு அடுத்து இன்னைக்கு நாமினேஷனுமே இன்னைக்கு வந்து ப்ராசஸ் ரொம்ப டிஃபரெண்டா இருந்துச்சு. கசக்கி உள்ள போறதுங்கிறது நல்லா, அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு எனக்கு பாக்குறது. நைஸ். இன்னைக்கு எல்லாமே எனக்கு என்ன கேட்டா மண்டே இவ்வளவு எப்பவுமே இந்த கேப்டன்சி இந்த எவிக்ஷன் தாண்டி ஒண்ணுமே இருக்காது. பட் நைஸ், இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நிறைய பேரோட பாயிண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா பாத்தீங்களா, விஹானா ரம்யா அவ்வளவு கூட்டணி போட்டாங்க போன வாரம். அந்த கூட்டணியே வந்து மாத்தி மாத்தி ஓட்டு போட்டுக்குச்சு, நாமினேட் பண்ணிக்கிச்சு. அதுல வந்து ரம்யா மறுபடியும் என்ன சொல்றாங்க, பார்வதி மாத்தி பேசினதுனால எல்லாரும் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. மறுபடி எனக்கு கேக்குறேன், ரம்யா அறிவுன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? எவ்வளவு கேமரா இருக்கு அந்த வீட்டுல. எம்மா நீ பேசுனது ரெக்கார்ட் ஆயிருக்கு, மக்கள் பாத்துட்டாங்க, அது வீக்கெண்டும் ரிஜிஸ்டர் பண்ண பிறகும் மறுபடி நீ பார்வதி வந்து மாத்தி பேசிட்டாங்க, எனக்கு இது பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க. அதுக்கு விஹானா கூட இருந்து ஒரு டிராமா. அசிங்கமா இல்ல உனக்கு? அந்த பொண்ணு எவ்வளவு சப்போர்ட் பண்ணுச்சு. இன்னொன்னு பார்வதி ரம்யா கிட்ட பேசிட்டு எக்ஸிக்யூட் பண்ணதுதான் அந்த பக்கெட் பிளான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சோ இப்பவும் நீ நல்லவன் ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வேஷம் போடுற. அசிங்கமா இருக்கு அந்த வேஷம். ஆனா பார்வதி பாருங்க ரொம்ப தெளிவா வந்து ரம்யா வந்து நான் சொல்லிட்டு தான் பண்ணேன், ஆனா இப்பவும் வந்து அவங்க இது பண்றாங்க, எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு அவங்க பாயிண்ட் அவுட் பண்ண ஒரு விஷயம்
நல்லா இருந்தது. ரம்யாவை நாமினேட் பண்ணது ஆக்சுவலா நல்லா இருந்தது ஆக்சுவலா. ஏக்கா நிறைய விஷயம் நல்லா இருந்துச்சுக்கா. இன்னைக்கு நீங்க நல்லா பாத்தீங்கன்னா வியானா வந்து ஒரு விஷயத்துக்காக நாமினேட் பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் ரம்யாவை நாமினேட் பண்ணியிருந்தாங்க. அதே விஷயத்துக்காக வந்து அரோரா வியானாவை நாமினேட் பண்ணியிருந்தாப்ல. இப்ப என்னன்னா பேசுறது வைக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி இருக்கு, அவங்க பண்றது எல்லாமே செயற்கையா இருக்கு, பட் ஒழுங்கா பேசுறாங்க. இந்த மாதிரி ஏங்க டாஸ்க் அந்த பொண்ணால ஒழுங்கா பேச முடியுங்க? கியூட்டுன்னு உயிர் எடுத்துன்னு இருக்கு. தயவு செய்து எனக்கெல்லாம் இனிமே விஹானாவை கியூட்டுன்னு சொல்றது அந்த வார்த்தையை தூக்கிடலாம். கியூட்டுக்கெல்லாம் அவசியமே கிடையாது. அந்த பொண்ணு ஷீ கேன் ஹேண்டில் இட் நார்மலி. அது சும்மா அது ஊன்னு காமிச்சு ஒரு ஜெனிலி ஆக்டிங் ஒன்று போட்டு ஏமாத்திருக்கு. அதை விடுங்க. அடுத்தது சாண்ட்ராவை சொன்னாங்க பாத்தீங்களா கனி, இந்த அம்மாக்கு வந்தா ரத்தம் மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படின்ட்டு. கரெக்டான ஒரு விஷயம் கனி சொன்னது. அண்ட் நிறைய பேர் சபரிய போட்டாங்க. என்னன்னா சுபிக்ஷாவே போட்டாங்க பாருங்க. இவர் வந்து சேவ் ஆயிடுறாரு எல்லாருக்கிட்டையுமே, இந்த குரூப் அந்த குரூப்லயுமே நல்ல இடத்துல இருக்கணும்னு சொல்லி 2 வாரம் சேவ் ஆயிட்டாரு, அவர் நாமினேஷன் போனாதான் அவர் கேம் என்னன்னு தெரியும்னா அவங்க நிறைய பேர் சபரிக்கு போட்டாங்க. ஏன்னா சபரியுமே லாஸ்ட் 2 வீக்ஸா சேவ் இல்ல. சோ சபரி நல்ல சான்ஸ், சபரியை கூட்டிட்டு வரணும், நாமினேஷன்ல தள்ளி விடணும் அப்படின்றதுனால சபரி. சோ இதுல லக்கியா தப்பிச்சது யாருன்னா பார்வதி. பார்வதி விழுந்தது வெறும் ஒரே ஒரு ஓட்டு தான். பார்வையாலே நம்ப முடியல. அதுவும் குரூஷியலான வீக் 10th வீக் நம்ப முடியல. மேடம் ஸ்வீட் எல்லாம் கொடுத்து மறுபடியும் கொண்டாடி அரோரா கிட்ட போய் சொன்னாங்க பாத்தீங்களா, புள்ளிங்களை எல்லாம் அழிச்சிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து புள்ளி போடலாமா, அடுத்த வாரம் என்ன நாமினேட் பண்ணிடாதமா. இந்த ஒரு வாரம் தான் மேடம் ஒண்ணு விட்டுருக்காங்க, அடுத்த வாரம் பிடிச்சிருவாங்க. இன்னொன்னு பார்வதி நாமினேஷன் வந்தாலும் சேவ் ஆயிடும். ஏன்னா ஓட்டு நல்லா இருக்கு. இன்னொன்னு பிபி டீமுக்கு அந்த பொண்ணு வேணும், கண்டென்ட் கொடுக்க வேணும். கமருதினா இருக்கட்டும், இப்ப சாண்ட்ரா கூட உட்காந்து பேசுறதா இருக்கட்டும், பிரச்சனை கிரியேட் பண்றதா இருக்கட்டும், பார்வதி வேணும். சோ எனக்கு பார்வதி தப்பிச்சது ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. வந்தாலும் ஷீ இஸ் கோயிங் டு கெட் எஸ்கேப்ட். சோ அது பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த வாட்டியாச்சு நான் பெரிய குமுடு ஒன்று போட ரம்யாவை அமைச்சிருங்க. டபுள் எவிக்ஷனா இருந்தா எஃப்ஜே ரம்யாவை அமைச்சிருங்க. எஃப்ஜே அண்ட் ரம்யாவை அமைச்சிருங்க. ஏன்னா நாள் நெருங்குது, ஃபேமிலி வீக் வரப்போகுது. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் விட்டு அடுத்த 11th வீக்ல கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச நெக்ஸ்ட் வீக் ஃபேமிலி வீக்கா இருக்கும். சோ எனக்கு தெரிஞ்சு 2 எவிக்ஷன் பண்ணி ஆகணும். அப்படி இருந்தா ரம்யா விஜயவை தூக்கிடுங்க. அதிகமான நாட்கள் வாழ்ந்துட்டாங்க. ரம்யால ஒண்ணுமே கிளிக்கல. ஃபுல்லு நடிப்பு. இன்னைக்கு பண்ண நாமினேஷனும் நடிப்பு. அப்பயும் பார்வதி அக்யூசேஷன் பண்ற மாதிரி மறுபடியும் போய் நீ உனக்கு நல்ல பேர் வரணும்ன்றதுனால திணிச்சுக்கிட்டே இருக்க. பார்வதி மாத்தி பேசிட்டா. விஹானா ஃபர்ஸ்ட் இல்லன்னாங்க, அப்புறம் இருக்குன்னாங்க சொல்லி விஹானா அவ்வளவு கூட இருந்த விஹானாவே போட்டு கொடுத்துட்ட நீனு. விஹானா கிடையாது, ரம்யாவை தானே போட்டாங்க. ஆமா, ஆனா இன்னைக்கு நாமினேஷன் பண்ணும்போது எனக்கு நிறைய பேர் பிடிச்சிருந்துச்சுக்கா. பெர்சனல் வெஞ்சன்ஸ் இல்லாம கேம்காக குத்துறாங்க. இப்ப வந்து சாண்ட்ராவே எடுத்துக்கோங்க, திவ்யா மேல ஒரு வன்மம் இருக்கு. நினைச்சிருந்தா சாண்ட்ரா திவ்யாவை குத்தி இருக்கலாம், ஆனா திவ்யாவை குத்தல. இன்னைக்கு ரம்யாவையும் எப்ஜேவையும் குத்துறாங்க. திவ்யாவை எப்படி குத்த முடியும்? என்ன பேசுறீங்க? அவங்க எல்லாம் சேவ்ட் இல்ல, அவங்க எல்லாம் ரெட்ரோ டீம் இல்ல. மக்களே ஒன்னு புரிஞ்சுக்கோங்க. ரெட்ரோ டீம்ல இருந்தவங்களுக்கு ஆல்ரெடி அவங்க அடுத்த வாரம் எவிக்ஷன் ஃப்ரீ பாஸை ஜெயிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தான் கேப்டன்சி டாஸ்க் நடந்தது, அமித் ஜெயிச்சார். சோ அதனால ரெஜிரா சொல்ற மாதிரி மேபி ஆதிரை தப்பிச்சிருக்கலாம், திவ்யா தப்பிச்சிருக்கலாம், அரோரா தப்பிச்சிருக்கலாம். இல்லைன்னா அழகா பார்வதி எல்லாம் அரோராவை போட்டிருப்பாங்க, சாண்ட்ரா திவ்யாவை போட்டிருப்பாங்க, வினோத் கமருதன்லாம் ஆதிரையை போட்டிருப்பாங்க. அவங்களாம் சேவ்டுன்றதுனால அவங்கள கேட்டகரியில இருந்து தப்பிச்சு இன்னைக்கு நிறைய ஓட்டு ரம்யாக்கு ஆப்வியஸா விழும் தெரியும். ஓகே, வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி கிட்ட எகிரிட்டு பேசினதா இருக்கட்டும், கேப்டன்சியை ஒழுங்கா யூஸ் பண்ணாததா இருக்கட்டும், உடம்பு சொல்ல டிராமா போட்டதா இருக்கட்டும். அண்ட் சபரியை விடக்கூடாது, சபரி சேவ் ஆவறான் விடவே கூடாது. ஐயோ அவங்க போடலன்னா நான் போட்டுருணும், இவங்க போடலன்னா நான் போட்டுருணும், மாத்தி அதிகமான ஓட்டு போட்டதுனால பார்வதியை விட்டுட்டாங்க. பார்வதிக்கு ஒரு ஓட்டு தான் விழுந்தது. பார்வை விட்டுட்டாங்க. எஃப்ஜேவே பாருக்கு போடல ஆக்சுவலா. ஆமா, பார்வதி இன்னைக்கு எல்லாருக்குமே காரணம் வந்து டோரை ஓபன் பண்ணிட்டாப்ல. நான் வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு நான் வெளில போறேன்னு சொன்னது ரம்யா பெரிய தப்பு. இன்னொன்னு சபரி எல்லாத்தையும் குட் புக்ல இருக்குன்னு ஆசைப்படுறாப்ல. அந்த சைடும் குட் புக்ல இருக்கணும், இந்த சைடும் குட் புக்ல இருக்கணும். அப்படி இருக்க தேவையில்லை, வெளியில போலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் குத்திருந்தாங்க இன்னைக்கு. நல்லா இருந்துச்சு. சோ இன்னைக்கு அரோரா நினைச்சிருந்தால் இன்னைக்கு பாருங்க, ஆதிரையுமே ஸ்மார்ட் பிளான். ஆதிரை யாரை ஓட் பண்ணாங்க? கமருதன் அண்ட் எஃப்ஜே ஓட் பண்ணாங்க தவிர்த்து. ஆனா வினோத்தை இழுக்கவே இல்லை. வினோத்தை இழுக்கல. ஆக்சுவலா அவங்க பண்ணிருக்கணும்னா அவங்க கணக்கு பிரகாரம் வினோத்தையும் எஃப்ஜேவை போட்டுருக்கணும். ஆனா இன்னைக்கு நடந்த சண்டேல என்ன பண்ணிட்டாங்க, வினோத்தோட நாமினேஷனை ஸ்வாப் பண்ணி கமருதனை போட்டு எஃப்ஜேவை ஆட்டோமேட்டிக்கா எஃப்ஜே உள்ள வருவான், எஃப்ஜேவை போடணும். அவங்களோட மைண்ட் செட் பிரகாரம் அவங்க போட்டே ஆகணுன்றதுனால இன்னைக்கு எஃப்ஜே. அரோரா நினைச்சிருந்தா கமருதனுக்கு போட்டிருக்கலாம், வினோத்துக்கு போட்டிருக்கலாம். அவங்க 2 பேருமே அவங்க யூஸ் பண்ணல. பண்ணிருக்கலாம். நான் சொல்றேன் ஆதிரை பண்ணது ஸ்மார்ட் பிளே. அரோராக்கு வந்து எங்கேயோ ஒரு இடத்துல பாண்ட் இருந்ததுனால அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, ரூம்குள்ள பேசிட்டுமே முடிஞ்சிருச்சே ஓகே அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஆனா இவங்க மறுபடியும் வெளியில வந்து 10 வாரமா குக்கிங் டீம் வந்தா வராம இவ பண்ணின்னு இருக்கிறா அப்படின்னு காரி துப்புன விஷயம் அரோராக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன்.
ஆமா இல்ல மேபி அரோராக்கு அதனால ஒரு கூட அரோரா போடாம இருந்திருக்கலாம் சொல்றேன். ஆமா அரோராக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கத்தாங்க செய்யுது இருக்குங்க கமருதீனுக்கு. நிறைய. ஏங்க எல்லார்கிட்டயுமே ஒரு பிளஸ் மைனஸ் நிறையவே இருக்கு. ஆனா கமருதீன் கிட்டலாம் வந்து அப்ப 3 வாரம் நீ அமுக்கமா இருக்கிற மாதிரி ஆக்டிங்க போட்டிருக்க. ம் உனக்கு ஆதரி உள்ள வந்த உடனே ட்ரிகர் ஆயிடுச்சு. ம் ஆதரி தான் இப்ப ட்ரிகர் பண்ணி விட்டுருக்கான் அந்த கேரக்டரை. ம் சார் இப்ப துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்காரு. கூட சேர்ந்து வினோத்தும் ஆதரிக்கும் செட் ஆகலன்ன உடனே அவரும் சேர்ந்து கமருதீன் பண்றதுக்குலாம் ஆமா சாமி போட்டுக்கிட்டு அவரும் அவர் பேரை கெடுத்துக்கிட்டு ஒரு விஷயம் பண்றாரு, விச் இஸ் நாட் ஆமா குட். இப்போ எப்படி வினோத்தெல்லாம் நிக்க வச்சு அவ்வளவு கேள்வி கேட்டீங்களோ அதே மாதிரி வினோத்தை நிக்க வைங்க. அதே மாதிரி கமருதீனை ஜாஸ்தி கேள்வி கேட்கணும்ன்ற. ஆமா பார்வதியும் கமருதீன் நிக்க வச்சு எங்கம்மா நல்ல தேவையான இடத்துல எல்லாம் நல்ல ஸ்க்ரூ டிரைவர் போட்டு நல்லா திருவி திருவி நல்லா ஏத்தி இந்த பக்கம் சாண்ட்ராவை ஏத்தி விடுறது, இந்த பக்கம் கமருதனை ஏத்தி விடுறது, இதெல்லாம் பார்வதி சூப்பரா பண்றாங்க. அடடா தரமான சம்பவம் தான். மேடம் வந்து சலைச்சவங்களே கிடையாது. இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் கத்துக்கணும் அவங்க கிட்ட. ஆமா இல்லக்கா நிறைய விஷயம் கத்துக்க வேண்டியது இருக்கு. அது இன்னொரு சொல்ல போனோம்னா எனக்கெல்லாம் வந்து கமருதீனை பார்க்கும்போது எனக்கு கெட்ட கோவம் தான் வந்துச்சு. அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் நாட் கியா அட் ஆல் ஆக்செப்டபிள்ங்க. நாட் அட் ஆல் ஆக்செப்டபிள். அவங்க ஃபேன்ஸுக்கும் சொல்றேன், அவங்க பிஆர் டீமுக்குமே சொல்றேன். இது இந்த மாதிரி பிஹேவியர்க்கெல்லாம் வந்து சப்போர்ட்டும் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இதை வச்சுட்டு நான் அரோராக்கு சப்போர்ட் பண்றேன் பிஆர்னு சொன்னீங்கன்னா அது உங்க இஷ்டம். ஐ டோன்ட் கேர். ஏன்னா இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே நான் பிஆர் வேலை பாக்குறேன்ட்டாங்க. சோ எனக்கு ஆமா எனக்கு ஐ டோன்ட் கேர். எனக்கு கவலையே கிடையாது. என்ன வேணா பேசிட்டு போங்க. நான் பாக்குற ஒரு விஷயம், எனக்கு தோன்ற விஷயத்தை தான் நான் வந்து விமர்சனிக்க முடியும். ஓகே. ஆமா ஏக்கா அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் அந்த Dress போடுறது பார்வதி இந்த Dress நான் போடவே இல்லை இப்பதான் போறேன் ஒரு தடவை அப்படின்ட்டு. போட்டிருக்காங்க. வீடே ஃபுல்லா ஒரு தடவை சேவ் ஆகும் போது அஹ் அஹ் இவங்க இந்த வெர்ஸ்ட் இதை தவிர சேவ் ஆகும் போது அவங்களும் போட்டிருக்காங்க. அதுதான் சொல்றேன். அது ஒரு ஹாப்பில பண்றது தானே, பண்ணிட்டு போட்டோம். ஆமா நான் தான் அது சொல்றேங்க, பார்வதி வந்தா கூட பார்வதிக்கு பிரச்சனை கிடையாது. பட் உள்ள இருக்கிற பார்வதிக்கு அது தெரியாததுனால அவங்க என்ஜாய் பண்றாங்க, அவங்க ஆமா செரிஷ் பண்றாங்க. அப்ப இந்த ஒரு வாரம் நான் ஃப்ரீயா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க செரிஷ் பண்றாங்க. ஓகே, அது எல்லா கண்டஸ்டன்ஸும் பண்றது தான். அந்த ஒரு பேர்டன் இருக்காது, ஒரு ப்ரெஷர் இருக்காது. ஆனா ஆமா நம்மளுக்கு தெரியும்ல, அந்த பொண்ணு வந்தா கூட ம் இப்போலாம் தூக்க மாட்டாங்க. டாப் தூக்க 5ங்க மாட்டாங்க. பார்வதி எல்லாம். என் கணக்கு பிரகாரம் டாப் 5 சொல்ல ம் முடியாது. ஷீஸ் டாப் 3. நிறைய பேர் சொல்றாங்க பார்வதியை ஜெயிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் பார்வதியை வந்து ஒரு 2-3 வாரமா ரொம்ப அட்டாக் பண்ணாம ரொம்ப சேஃப் கார்ட் பண்றாங்களோ அந்த பொண்ணுன்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் வருது இப்போ. சோ எப்படி 10வது வாரம் எப்படி தூக்குவாங்க பார்வதியை? தூக்க வாய்ப்பு இல்ல. மாட்டாங்கல்ல. அதனால பார்வதி இல்லன்றது நம்மளுக்கு தெரியும். சோ எனக்கு பார்வதி நாமினேஷன்ல இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. எஸ் ஓகேக்கா. ஸோ இன்னைக்கு ஷோ அதோட முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான் முடிச்சிட்டானுங்க அப்படிங்கிறது தான். ஆனா இன்னைக்கு மண்டே எபிசோட இன்னைக்கு நல்லா இருந்துச்சுக்கா. எனக்கு தெரிஞ்சு நல்லா நல்லா இருந்துச்சு. இருந்தது. தயவு செய்து இப்பவே சொல்ற விஜய் சேதுபதி கிட்ட கமருதீன் எல்லாம் வச்சு கிழிச்சிடுங்க சனிக்கிழமை. இப்படியெல்லாம் வந்து ஒருத்தரை தன் கண்ட்ரோல்ல எமோஷனல் வச்சுக்கணும், டார்ச்சர் பண்ணணும், கொல்லணும், அதுக்கப்புறம் போய் அன்பா பேசுற மாதிரி பேசிட்டு பின்னாடி வந்து அவங்கள பத்தியே தப்பா பேசுறது, இதெல்லாம் ரொம்ப மோசம், ரொம்ப கேவலமா இருக்கு. தயவு செய்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் பண்ணியே இது வந்து அவங்க எமோஷனல் கேளுங்க. ஆமா எமோஷனல் புல்லிங் மாதிரி வரும். தயவு செஞ்சு இதெல்லாம் கேளுங்க. ஆமா அப்படிங்கிறது தான். அந்த பிள்ளை இந்த பாவம் சின்ன இந்த காலேஜ்ல எல்லாம் நடக்கும்ல, அத கேங்கா ஆமா சேர்த்து வச்சுட்டு ஒருத்தவங்களை ஹராஸ்மெண்ட் பண்றது, புள்ளி பண்றது, அந்த மாதிரி இருக்கு. ஆமா அதெல்லாம் வந்து வீக்கெண்ட்ல நீங்க இந்த வாட்டி கேட்டீங்க, பட் ரொம்ப கம்மியா கேட்டுட்டீங்க. அது அவருக்கு பத்தல. அவருக்கெல்லாம் அதிகமா அவரோட குணத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு டோஸை குடிச்சாதான் அவரோட ஆமா ஆட்டம் குறையும். சோ இப்பவே நான் ரெஜிஸ்டர் பண்றேன். தயவு செய்து இதுக்கு ஒரு தீர்ப்பு எங்களுக்கு சாட்டர்டே வேணும். ஓகே, தேங்க்யூ. எஸ் கண்டிப்பா. ஓகேக்கா. ஓகே கமெண்ட்ஸ் போலாம்லக்கா. யா. ப்ரொடியூசர் கமெண்ட் ப்ளீஸ் போடுங்க போடுங்க போடுங்க. ஓகே ட்ரெண்டிங் சாங் எஸ்வி எஸ்பி Q6W ஏன் டாக்ஸிக்கா இருக்க பார்வதியை சேவ் பண்றாங்கன்னு புரியல. சீசன் 5ல அசீம டைட்டில் வின்னர் ஆக்குன மாதிரி எல்லாருக்கும் டாக்ஸிக் பர்சன் தான் பிடிக்கும் போல. எல்லாருக்கும் ஐயா, எனக்கு அசீம் ஜெயிக்கும் போதெல்லாம் ரொம்ப ஷாக். ஐயே என்னங்க வாரம் காரி துப்புனால ஜெயிக்க வச்சாங்க அப்படின்ட்டு. ஆனா மக்களை இந்த வாரம் சேவ் பண்ணது வந்து நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். உள்ள இருக்கிறவங்க நாமினேட் பண்ணலாம். ஆனா இது ஒரு இப்ப நீங்க போட்ட கமெண்ட்ல எனக்கு ஒரு பாயிண்ட் தோணுச்சு. சிங்கிள் ஓட்டெல்லாம் சில வாரங்கள் கவுண்ட் பண்ணிருக்காங்க. ஆ சிங்கிள் ஓட்டெல்லாம் கவுண்ட் பண்ணவங்க ஆமா ஏன் இன்னைக்கு துஷார் சிங்கிள் கவுண்டர் கவுண்ட் துஷார் பண்ணல? சிங்கிள் பண்ணியிருந்தால் ஆ பண்ணியிருந்தால் பண்ணியிருந்தால் இந்த வாரம் கண்டிப்பா பார்வதியும் நாமினேஷன் இருந்திருப்பாங்க. ஏக்கா துஷார் இருக்கிற டயத்துல சிங்கிள் ஓட்டு தானே கவுண்ட் பண்ணாங்க. துஷார் வெளில ஆமா அனுப்பும்போது துஷார்து. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி சுபிக்ஷாவெல்லாம் உள்ள கொண்டு வரணும். அதாவது அவங்களுக்கு தேவையான ஆளுங்கெல்லாம் உள்ள கலை வரும்போதெல்லாம் சிங்கிள் ஓட் தான் இருந்தது. கலை வந்து ஆமா 4th வீக் எலிமினேட் ஆகும்போது கூட சிங்கிள் ஓட்ல தான் கலையை கவுண்ட் பண்ணது. பட் எனக்கு தெரிஞ்சு சிங்கிள் ஓட் கிடையாது, 3 ஓட்டு விழுந்தது அப்போ கலைக்கு. ஆமா ஆமா பட் இல்ல நிறைய ஒரு 2-3 வாரம் நான் பார்த்திருக்கேங்க சிங்கிள் ஓட்டு கவுண்ட். அப்பெல்லாம் ஒரு ஒரு கணக்கு இருந்திருக்கும். அவங்க இவங்க வரணும் நாமினேஷனுக்கு, இது இதெல்லாம் நடக்கணும் அப்படின்ட்டு. ஓகே, மேபி இவர் சொல்ற மாதிரி பார்வை சேவ் பண்ணணும், ஒரு ஓட்டை ஏன் கவுண்ட்ல எடுக்கணும், இந்த ஒரு வாரம் அந்த பொண்ணு அப்படி ஃப்ரீயா விடலாம், எப்படியும் அந்த பொண்ணை நம்ம அனுப்ப போறது கிடையாது, ஓட்டிங்கும் இருக்கு, நம்மளும் அனுப்புற ஐடியா இல்லைன்னு கூட அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி கூட சிங்கிள் கவுண்ட் ஓட்டை கவுண்ட் எடுக்காம இருந்திருக்கலாம் நாமினேஷனை. ஆமா ஆனா ரம்யா தானக்கா வெளில அனுப்புவாங்க. எனக்கு அது மட்டும் எனக்கு அனுப்பணுங்க. சந்தோஷம் தான். என்ன கேக்குறீங்களா? அனுப்புவாங்களான்ட்டு அனுப்பணும். நானும் உங்களை மாதிரி தான் சொல்றேன், அனுப்புங்க. சிங்கிள் எவிக்ஷனா இருந்தா ரம்யாவை அனுப்புங்க, டபுள் எவிக்ஷனா இருந்தா தயவு எஃப்ஜே ரம்யாவை ஆமா 2 பேரையும் அனுப்புங்கன்னு தான் சொல்றேன் நான்.
ஆமா, எனக்கெல்லாம் வந்து ரம்யாவை தயவு செஞ்சு அனுப்பிடுங்க அப்படிங்கிற மனநிலையில தான் இருக்கிறேன் நான்லாம். அடுத்து நெக்ஸ்ட் பார்க்க முடியல. இதுல வேற அந்த அம்மா டார்கெட் வேற பண்றாங்களா. ஹேமலதா PW8TL Viana Sandra FJ will be there as a part of free stars. Vinod highest in unofficial voting. Ramya eviction confirm. இன்னொரு எலிமினேஷன் மேபி கமுரு அண்ட் ஆர் சபரி. கமுரு போன கேம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கமுரு போன கேம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஹேமலதா சொல்லியிருக்காங்க. நீங்க ஐயா எனக்கு தோணுது பர்சனலா, சப்போஸ் டபுளா இருந்தால் FJ ரம்யாவா இருக்கும்ட்டு. எனக்கு சபரியை தூக்குவாங்களா சொல்ல முடியாது. மேபி உங்க அசம்ஷன் கூட கரெக்டா இருக்கலாம். ஆனால் கமருதுன்னு தூக்க மாட்டாங்க. கமருதுன்னு அதை கத்தி கலாட்டா பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, ரவுடிசம் பண்ணி வீக்கெண்ட்ல ரோஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, அதனால கமருதுன்னு அனுப்ப மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. எனக்கு தோன்ற என்னோட ஒரு ஒப்பீனியன் அது. பார்க்கலாம், இன்னும் 4 நாள் இருக்குல்ல, இன்னும் 4 நாள் இருக்கு. அதுக்கப்புறம் தான் சனிக்கிழமை வரும். சனிக்கிழமை என்ன நடக்கும் அப்படின்றது ஒரு நம்மளுக்கு தெரியும், ஒரு ஐடியா வரும். பட் ஓகே, உங்களோட ஐடியாவை நீங்க சொல்றீங்க, எங்களுக்கு தோன்றதையும் நாங்க சொல்றோம். ஆனா ஹேமலதாஜி நீங்க சொன்ன ஆள்களாச்சும் கொஞ்சமாச்சும் கேம் விளையாடுறாங்க. கேம்னா என்னன்னா தெரியும், இவங்களுக்கு கேம்னா எனக்கு என்னன்னே தெரியாது அப்படிங்கிற ஆள் தான் ரம்யா. அவங்கள முதல்ல அனுப்புவோம், அதுக்கப்புறம் மத்த ஆளை பார்ப்போம் அப்படிங்கிறதா. நெக்ஸ்ட் ஜெய் யாவ். Vinod and Kamruddin's true nature is coming out. It makes us doubt if Vinod Kamruddin's friendship was ever real. Till now it felt like Parvati was evil. Now these two guys show they are unworthy. நம்ம எதுவுமே சொல்ல தேவையில்ல, ஜனங்களுக்கே புரியுது பாத்தீங்களா. ஏன்னா பார்வதி வீக் 1ல இருந்தே இது இப்படிதான் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு வினோத் போன வாரத்துல இருந்து எதுக்குடா இந்த மனுஷன் இப்படிலாம் பண்றாரு, தேவையில்லாம நிறைய பண்ணி கெட்ட பேர் வாங்கிக்கிறாரு, அவரோட ஒரிஜினல் கேரக்டர் இதுதானா அப்படின்ற அளவுக்கு நம்ம போன வாரத்துல இருந்து பேசிட்டு இருக்கோம். ஆமா, இப்போ கமருதனை நிறைய இடத்துல அவர் தான் ட்ரிகர் பண்றாரு. ட்ரிகர் பண்ணி பேச விட்டு ஒரு விஷயத்த பயங்கரமா பண்றாரு, அது நல்லாவே தெரியுது. ஆமா, இவங்க 2 பேர் காம்போ, இந்த வினோத் கமருதீன் சேர்ந்து ஒரு ஆளை வந்து திட்டுறாங்கல்ல, பார்க்கவே இரிட்டேட் ஆகுதுக்கா. இரிட்டேட் ஆகுது. வேண்டாம், அது கமருதனாச்சு ஓகே, நம்ம இதை பார்த்து பழகி இருக்கோம். ஆனா வினோத் ஏங்க நான் இப்பவும் சொல்றேன், டைட்டில் ஜெயிக்கிறதுக்கான நிறைய குவாலிட்டிஸ் அவர்கிட்ட இருக்கு, அது எல்லாமே அவர் கெடுத்துக்கிறாரு. எதுக்கு அப்படி கெடுத்துக்கணும்ன்ற அவசியம் என்ன இருக்கு? அவர் நிறைய தப்பு பண்றாரு. வீக்கெண்ட் கொடுத்த ரோஸ்ட் கூட அவர் மண்டையில நிக்கல, அவர் இன்னும் அது மனசுல வச்சுக்கிட்டு தான் இருக்காரு. அதோட வெளிப்பாடு அவர் கண்டிப்பா சந்திக்க தான் போறாரு, நோ டவுட். நெக்ஸ்ட் ஜி சரண்யா கிருபா. ஸ்டாப் வாட்சிங் பிக் பாஸ் மேன். வீக் டேஸ் அண்ட் வீக்கெண்டும் பார்க்க பிடிக்கல, உங்க ரிவ்யூ மட்டும் தான் பாக்குறேன். கீப் கோயிங் அண்ட் கீப் ராக்கிங் மேம். தேங்க் யூ சரண்யா. ஆக்சுவலா எனக்குமே பிடிக்கலங்க இந்த சீசன், ஆனா வேற வழி கிடையாது, இது ஒரு கமிட்மெண்ட், நான் பார்த்து தான் ஆகணும், நான் பேசி தான் ஆகணும். பட் தேங்க் யூ, நீங்க எபிசோட்ஸ் பார்க்கல, பிபி பார்க்கல, ஆனாலும் எங்க ரிவ்யூ பாக்குறீங்கன்றது எங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம். எங்களுக்கு அது ஒரு நாங்க ரொம்ப கிரேட்டா ஃபீல் பண்ற ஒரு மூமெண்ட்டை கொடுத்துருக்கீங்க. அதனால இட் ஃபீல்ஸ் சோ 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 ஹாப்பி. தேங்க் யூ ஸோ மச். ஆக்சுவலி நன்றி நன்றி சார், நன்றி சரண்யாஜி. அடுத்து நெக்ஸ்ட் நன்றி வணக்கம் ப்ரொடியூசர். நன்றி வணக்கம் ப்ரொடியூசர். ஓகே, அவ்வளவுதான்க்கா. சோ மண்டே இவ்வளவு பேசி நான் இன்னைக்கு தான் பாக்குறேன், அதுவும் இவ்வளவு ஃபயரா பேசி இன்னைக்கு இங்க தான் பாக்குறேன் நானு. நல்லா ஏன்னா சம்பவத்தை பண்ணது யாரு சாண்ட்ரா, இந்த பக்கம் கமருதீன், அந்த பக்கம் பாரு கொளுத்தி போட்டு, அந்த பக்கம் வினோத் கொளுத்தி போட்டு சம்பவங்களை பார்க்க முடிந்தது இல்ல, அப்ப எப்படி விட முடியும்? எஸ், ஆனா ஏக்கா உண்மைக்கு சொன்னோம்னா இந்த வாரமே பொசசிவ் வாரம் மாதிரி ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஒவ்வொருத்தரும் பொசசிவ். நம்ம அரோரா தான் பொசசிவ் படுது, பொசசிவ் இன்னும் இந்த பக்கம் பார்வதி பொசசிவ் படுறா அரோரா கிட்ட பேசுறதுக்கு, இந்த பக்கம் அரோரா பார்வதி கிட்ட பேசுறதுக்கு பொசசிவ் படுறா கமருதீனே இன்னைக்கு டிக்ளேர் பண்ணிட்டார் 1 ஹவர்ல காட்டல, ஆனா 24 ஹவர்ஸ்ல காமிச்சாங்க. ஆமா எனக்கு பொசசிவா தான் இருக்கும் அப்படின்னாரு அரோரா கிட்ட, ஆதிரே கிட்ட பேசினதுக்கு. ஆமா, இங்கிட்டு கமருதீனின் பொசசிவ், அங்கிட்டு சாண்ட்ராவின் பொசசிவ், அதுக்கப்புறம் இங்க பார்வதி மறுபடியும் வந்து அது யாரு அரோராவோட பொசசிவ், அப்புறம் வந்து பார்வதியின் பொசசிவ், ஒரே பொசசிவ். ஐயோ அப்பா, ஏங்க இதெல்லாம் கூட கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம், ஆனா சாண்ட்ரா பண்றது என்னால வந்து அக்செப்டே பண்ணிக்க முடியல. அது ரொம்ப தவறான ஒரு பார்வையில அவங்க பாக்குறாங்க, ஜட்ஜ் பண்றாங்க. இத வச்சுதான் அவங்க திவ்யா கிட்ட அணுக போறாங்கன்னா சோலி முடிஞ்சு, சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. ஜஸ்ட் சிம்பிளி சேயிங் சோலி முடிஞ்சு. ஓகே, சோலி முடிஞ்சு. விஜய் சார் ஸ்டைல்ல சொல்ல சோலி முடிஞ்சு அப்படிங்கறதா. அதே மாதிரி நம்ம ஷோ முடிஞ்சிருச்சு. நாளைக்கு 11 மணிக்கு வந்துருங்க. நானும் அக்காவும் வந்து பாக்குறோம். அது வரைக்கும் வந்து விடுவது அபியக்கா ரஜிரா தேம்பாவனுங்க. குட் நைட்டுங்க. ஓகே, LKS கோல்ட் ஹவுஸின் 100வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. அதாவது கம்மி இல்லங்க, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.